எல்லாருக்கும் வணக்கம். அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா இப்படி ஒண்ணு இருக்குன்னு எனக்கு சொல்லல. ஓ! எனக்கு தெரியாது. ஒரு சின்ன கூட்டத்துக்கு போனாலும், ஒரு ஹோம் ஒர்க் பண்ணாம நான் போனதில்ல. அ அது ஹோம் ஒர்க் பண்றது வந்து அவுட் ஆஃப் ஃபியரா அப்படின்னா, ஆமா. எனக்கு ஒரு ஃபியர் இருக்கு. இப்ப இருக்கு. அந்த ஃபியர் இருக்கிற வரைக்கும் தான் நான் பேசிட்டு இருப்பேன். அந்த ஃபியர் எனக்கு என்னைக்கு போயிருதோ, அன்னைக்கு நான் பேசுறத நிப்பாட்டிருவேன். அந்த ஃபியர் வந்து பேச முடியாத பயம் இல்ல. சரியா பேசிறணுங்கிற பயம். நம்மள நம்பி ஒரு 10 பேரோ, 100 பேரோ, 1000 பேரோ, 2000 பேரோ அவங்க நேரத்த குடுக்குறாங்கல்ல. அத வந்து நம்ம ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற பயம். ஆ அப்படி பார்த்தா, ரொம்ப நாளைக்கு பிறகு ஹோம் ஒர்க் பண்ணாம ஒரு மீட்டிங்க்கு வந்துட்டேன். ம். ஆனா அனுபவம் இருக்குல்ல, அது பேச வைக்கும். தண்டவாளத்துல ஏத்துற வரைக்கும் தான் ரயில் கஷ்டப்படும். ஏத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் டீரெயில் ஆகுற வரைக்கும் அது ஓடிட்டே இருக்கும். அது மாதிரி தான் இது. லைஃப் இஸ் நத்திங் பட் லேர்னிங். என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைன்னா, ரொம்ப பெருசாலாம் வந்து நிறைய ஆடம்பரமா நிறைய வாழ்க்கைய பற்றி சொல்லப்படுது. பேசப்படுது. ஆமா. உற்சாகம், கொண்டாட்டம், உறவு, நட்பு அதெல்லாம் அதெல்லாம் வந்து சப்ளிமெண்டரீஸ் தான். ஆமா. தி மெயின் கோர் மீனிங் ஆஃப் லைஃப் இஸ் லேர்னிங் அண்ட் டீச்சிங். நம்ம யாருக்கோ ஒண்ணு கத்துக் குடுத்துடுறோம். அது துரோகமா கூட இருக்கலாம். அது ஒரு பெட்ரேயரா கூட இருக்கலாம். இல்லையா? நம்ம ஒண்ணு கத்துக் குடுக்குறோம். இல்ல ஏதாவது ஒண்ணு கத்துக்கிறோம். லைஃப் நெவர் ஸ்டாப்ஸ் டீச்சிங்னா புத்தா. புத்தனுடைய மிகப்பெரிய மேற்கோள். வாழ்க்கை கற்றுத் தருவதை நிறுத்துவதே இல்லை. நாம் தான் கற்றுக்கொள்வதை நிறுத்திக் கொள்கிறோம். நீ என்னக்கன்னு எனக்கு தெரியும். ஓகே. இதுல அவன் சொல்றதெல்லாம் ஒரு விஷயமா? அதெல்லாம் ஒரு விஷயமா? இதிலிருந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது? அப்படிங்கிற ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது ஒரு மிஸ்கன்செப்ஷன் எப்படியாவது வந்துருது. எல்லாருக்குமே வந்துருது. எனக்கு கூட இருக்கு. அதனுடைய அளவு தான் வித்தியாசப்படும். ஆனா நீங்க கற்றுக்கொள்ள தயாரா இருந்தீங்கன்னா, வாழ்க்கை மிகப்பெரிய இடத்த குடுக்குது. ஒவ்வொரு விஷயத்திலயும் கத்துக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் கத்துக் கொடுக்க முடியும். நிச்சயமா அது ஒரு எண்ட்லெஸ் ப்ராசஸ். நாம லைஃப்ல இருந்து கத்துக்கிட்டே இருக்கிறது. இன்னொருக்கு கத்துக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஆமா. கற்றுக் கொடுக்க தயங்கவே கூடாது. அது ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கை பற்றிய ரகசியங்கள, எப்படி சிறப்பா வாழ முடியுங்கிற சந்தோஷத்த, எப்படி கடினமான பூட்டுக்கடையெல்லாம் திறக்கிற சாவி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத, நமக்கு லைஃப்ல கிடைச்சிச்சுன்னா, அத மத்தவங்களுக்கு குடுக்கணும். மத்தவங்களுக்கு சொல்லி தரணும். ஆமா. மத்தவங்களுக்கு சொல்லி தந்து, அதுல அவங்க அடையிற இன்பம் இருக்குல்ல, அதுல அவங்க அடையிற வளர்ச்சி இருக்கு இல்லையா? அது விலை மதிப்பற்றது. அது எதுக்கு ஒப்பானதுன்னா, நாம ஒரு செடி வச்சு நம்ம வீட்ல தண்ணி ஊத்தி, ஒரு நாள் காலையில நம்ம வந்தப்போ, அதுல ஒரு சின்ன பூ பூத்திருக்கும் பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருக்கீங்களா? ம். அது அது பார்த்திருந்தா தெரியும். ஆமா. அதுல லைஃப் இருக்கு. அதுலதாம்மா லைஃப் இருக்குன்னு நெறைய பேர் நெனைக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல. அதுல லைஃப் இருக்கு. ஆமா. அதே செடில 4 பூ இருக்கும். ஒரு ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா. ஆனா எந்த பூவும் இன்னொரு பூ அ தன்னோட கம்பேர் பண்ணிக்காது. ஆமா. அது 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 பூக்கும். அது அது பூக்கும். அ நம்ம எவ்வளோ பூத்திருக்கோம்? அது எவ்வளோ பூத்திருக்கு? அது எவ்வளோ வாசனையா இருக்குன்னு, ஒரு பூ இன்னொரு பூவோட தன்னை ஒப்பிட்டுக்கிறதே இல்ல. ஆனா மனிதர்கள் தான் அந்த போராட்டத்த நடத்திக்கிட்டே இருக்காங்க தங்களுக்குள்ள. நான் நம்ம எப்படி இருக்கோம்? அவன் எப்படி இருக்கான்? இவன் எப்படி இருக்கான்? நம்ம சுத்தத்துக்குள்ள எப்படி இருக்கோம்? அவங்க எப்படி இருக்காங்க? இவங்க எப்படி இருக்கிறாங்க? இல்ல. நான் உங்களுக்கு லைஃப்ல ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன். நீங்க முதல்ல உங்களோட கம்பேர் பண்ணிக்கங்க. மத்தவங்களோட கம்பேர் பண்றதெல்லாம் அப்புறம்.
நாம நம்ம உயரத்துக்கு, நம்ம படிச்ச படிப்புக்கு, நம்ம வயதுக்கு ஏத்த வாழ்க்கைய வாழ்றோமா அப்படிங்கிறது தான் நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது. ஆமா. ஆர் வி எலிஜிபிள்? இன்னைக்கு காலை சாப்பாட்டுக்கு நம்ம சாப்பிட்றோம்ல, நம்ம உடுத்திக்கிறோம்ல, இது எல்லாத்துக்குமே நாம தகுதி உடையவர்களா ஆயிட்டோமா அப்படிங்கிற ஒரு ஒரு முதல் கேள்வி இருக்குல்ல. நான் என்னோடு என்னோட முதல்ல ஒப்பிட்டு பார்த்துக்கிறேன். எனக்கு இந்த ஒரு வாழ்க்கை வழங்கப்பட்டிருக்கு. என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள், உறவு, நட்பு, சொந்தம் எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு வாழ்க்கை இங்க இருக்கு. நோபடி இஸ் அலோன். நோபடி இஸ் அலோன். ஆமா. பீயிங் பீயிங் இன் சாலிட்யூட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் பீயிங் லோன்லி. அது வேற. சாலிட்யூடுங்கிறது அது ஒரு சாய்ஸ். ஒரு கட்டத்துக்கு பிறகு வாசிப்புல, படிப்புல, தெளிவுல நமக்கு ஒரு மௌனம் தேவைப்படும். ஒரு ஆழமான தனிமை தேவைப்படும். அது வேற. ஆனா நீங்க யாருமே தனிமை இல்லை. யூ ஆர் செயின்டு. ஒருவரோடு ஒருவர் குடும்பம், நட்பு, உறவு. இந்த ஆஃபீஸில் நீங்கள் 30 பேர் இருக்கிறீங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலேயோ, 5 வருஷத்துக்கு முன்னாலேயோ, 10 வருஷத்துக்கு முன்னாலேயோ யாருக்கும் யாரையும் தெரியாது. ஆனால் ஒரு ரூஃபு கீழே நம்ம இங்கே ஒன்று சேர்றோம். இதில் எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரிதான். நான் பார்க்குறேன். அது ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரிதான். உலகம் பூராவுமே எல்லா நிறுவனங்களும் எதிர்பார்க்கிறது 2 விஷயம்தான். ஆமா. ஒன்று கேப்பபிலிட்டி, இன்னொன்று அடாப்டபிலிட்டி. இதைத்தான் ஹெச்ஆர்ல 30 விதமா என்ன சொல்றீங்க, பவர் பாயிண்ட் போட்டு நம்பர் போட்டு கதைகள் சொல்லி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசி 5 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்கி போயிடுவாரு. ஆமா. ஆனா கொடுப்பாங்க. விஷயம் 2 தான். எப்படி என்ன விதமா சொன்னாலும் 2 தான். ஆர் யூ கேப்பபிள் ஆர் நாட்? ஆர் யூ அடாப்டபிள் ஆர் நாட்? இந்த 2 தான். எல்லா ஹெச்ஆர் மீட்டிங்லையும் நீங்க அட்டன் பண்ணுங்க. எல்லா ஹெச்ஆர் மீட்டிங்லையும் பேசுறதையும் கேட்டு பாருங்க. கன்சாலிடேட் பண்ணி பாருங்க. இந்த 2 தான். நீங்கள் திறமை உள்ளவரா, இணைந்து செயலாற்றும் திறன் உள்ளவரா? இந்த 2 தான். இந்த 2ம் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க எங்க வேணா அவங்கள சூட் பண்ணிக்க முடியும். இங்கதான் நான் ஒரு பேங்க்ல வேலை பார்த்தேன். ஆமா. கமர்ஷியல் பேங்க்ல, இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு பேங்க்ல வேலை பார்த்தேன். ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த வேலை எனக்கு பிடிக்கல. ஏன்னா எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இந்த வேலைங்கிறது அடுத்தவங்க காசு என்ற வேலை தான். நானும் வேற மாதிரி அதுல வேற ஏதாவது இருக்கான்னு யோசிச்சு பார்த்தேன். இல்ல, அடுத்தவங்க காசு என்றது, அவங்க கொடுத்தா என்றது அல்லது எண்ணி கொடுக்கறது. எப்படி பார்த்தீங்கன்னாலும் அது அவங்க காசு, நம்ம காசு இல்லை. அது என்னோட காசு. நான் சுத்தி கரன்சியா கிடைக்கும். ஆனா எனக்கு அது பேப்பர். அதை நான் பேப்பர்னு நினைச்சா மட்டும்தான் நான் ஹானஸ்டா இருக்க முடியும். தட் இஸ் நாட் மை மணி. ஆனால் நான் ரொம்ப யோசிச்சேன், என்ன எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் அடுத்தவங்க காசு என்றது என்ன வேலை? அது இன்னொரு இடத்துல ஒருத்தர் வீட்டில் போய் கணக்கு பிள்ளையா வேலை செய்யறதுக்கும் அதே வேலையை ஒரு பேங்க்ல செய்யறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ஒண்ணுங்க. ஆனா நம்ம அது ரொம்ப டிக்னிஃபைடான விஷயமாகவும் பல பேருக்கு வாழ்நாள் கனவாவே இருக்குது. ஒரு பேங்க்ல வேலைக்கு போயிடணும் அப்படின்னு. எனக்கு வேலை கிடைச்சது, ஆனால் எனக்கு அது வேலை பிடிக்கல. நான் விட்டுட்டேன். வேலையை விட்டுட்டேன். என்ன நினைச்சு விட்டேன்னா, 4 காசா இருந்தாலும் நம்ம காசை எண்ணுவோம். நீ அடுத்தவங்க காசை எண்ணுற வேலையை செய்யக்கூடாது. ஆனா அந்த முடிவை நான் எடுத்த போது என்னை சுத்தி உட்காந்து எல்லாம் அழுதாங்க. ஆமா. ஒரு உயிரோடு இருக்கும்போது சுத்தி அழுதாங்கன்னா எப்படி இருக்குன்னு நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. ஆமா. அது முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாம் சுத்தி அழுதாங்கன்னா நமக்கு தெரியாது, விஷயமே கிடையாது. ஆனா நம்ம உசுரோடு இருக்கும்போது நம்மளை சுத்தி எல்லாம் உட்காந்து அழுது, இப்படி என்ன செய்ய போற அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா எனக்கு என்னோட கேப்பபிலிட்டியில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் ஏதாவது செஞ்சிருவேன். ஆமா, எனக்கு திறமை இருக்கு. நான் எழுதுவேன், பேசுவேன், படிப்பேன். எனக்கு தாய் 2 மொழியில எனக்கு பிழை இல்லாமல் எழுத தெரியும், பேச தெரியும், படிக்க தெரியும். லீவ் லெட்டர் எழுத சொன்னா ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம்னு ஆரம்பிக்காம வேறொரு மாதிரி எழுதுறதுக்கு எனக்கு தெரியுங்கிற ஒரு விஷயமே எனக்கு ரொம்ப நம்பிக்கையான விஷயம். ஏன்னா இன்னைக்கு லீவ் லெட்டர் எழுத சொன்னா கூட நான் வேலையை விட்டதுக்கான காரணங்கள் அது ஒரு காரணம். ஆமா. எல்லா லீவ் லெட்டரும் ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் தான் ஆரம்பிக்கும். அது எங்க போய் எந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு கேட்டீங்கன்னா,
as I am suffering from my brother's marriage, I request grant me 2 days medical leave. பிரதர்ஸ் மேரேஜ் ஒரு சஃபரிங் தான், அது எனக்கு புரியுது. ஆனா அதுக்கு மெடிக்கல் லீவ் போட முடியாது. ஆனா போடுவான். ஏன் போடுவான்னு கேட்டாக்கா, அது 8th ஸ்டாண்டர்ட்ல இங்கிலீஷ் நான்டிடைல செகண்ட் பேப்பர்ல ரைட் லீவ் லெட்டர் டு யுவர் டீச்சர்னு எழுதி மனப்பாடம் பண்ணி அடிச்சு லோட் பண்ணி எழுதி பாஸ் பண்ணதை சாகர வரைக்கும் பத்திரமா வச்சிருப்பான். இன்னொரு விதமா அதை எழுதிட முடியும்னு தோணவே தோணாது. ரொம்ப நீங்க சொன்னா தப்பா நினைக்காதீங்க. ஒரு A4 ஷீட்ல பிழை இல்லாம, எந்த எழுத்து பிழை இல்லாம தமிழ்ல எழுதுற ஒருத்தனை தான் நான் காதலிப்பேன்னு தமிழ்நாட்டில் பெண்கள் முடிவு பண்ணாங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை சூன்யமாயிடும். மாடுலாம் பிடிக்கலாம் வேண்டாம், ஒரு காளை மாடை பிடிச்சு மடக்கி அதெல்லாம் செய்ய வேணாம். ஒரு A4 ஷீட்ல ஃபார்வேர்ட் மெசேஜ் இல்லாம, நம்ம மொபைல பார்க்காம, நீயா சொந்தமா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம ஒரு பக்கம் எழுதிருன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு பெரிய சவால். ஆமா, அதை ஃபில்ஃபில் பண்ணவே இப்போ எல்லாராலையும் முடியாது. ஆமா, தெரியாது. ரூவுக்கு பக்கத்துல பேனா நிக்குது. ஆமா, பெரிய ரூவா சின்ன ரூவா. லாவுக்கு பக்கத்துல பேனா நிக்குது. சின்ன லாவா பெரிய லாவா. ஆனா தமிழ்ல பெருசும் இல்லை சிறுசும் இல்லை. அது வல்லினம் மெல்லினம் இடையினம். ஆனா பெரும்பான்மையான தமிழர்களுக்கு அது பலவீனம். தாய்மொழி தெரியாது அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமாகவே இந்த ஐ டோன்ட் நோ தமிழ், ஐ கான்ட் ஸ்பீக் தமிழ் அப்படிங்கிறதுலாம் தாய்மொழி தமிழாக இருந்து தமிழை தெரியாம தமிழை பேசாம இருக்கிறது வந்து ரொம்ப 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 அவமானகரமான ஒரு செயல். ஏன்னா தாய்மொழிங்கிறது வந்து அவ்வளவு பெரிய இடத்துல இருக்குது. அதுதான் முகவரி, அதுதான் வரலாறு, அதுதான் அடையாளம், அதுதான் பண்பாடு, அதுதான் கலாச்சாரம், அதுதான் வாழ்க்கை முறை. நீங்க மொழின்னு ஒண்ணு இல்லைன்னா, லாங்குவேஜ்னு ஒண்ணு இல்லைன்னா நமக்கு பாஸ்டே கிடையாது. நோ பாஸ்ட் அப்படின்னா என்ன யோசிச்சு பாருங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால, 2000 ஆண்டுலாம் வேணாம், 10 வருஷத்துக்கு முன்னால, 10 வருஷம்லாம் வேணாம், 10 நாளைக்கு முன்னால என்ன நடந்துச்சுன்னு மொழி இருக்க போய் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கோம். when there is no language, you have no past. So your entire past is given to you because of your language. அப்ப அந்த லாங்குவேஜ் வந்து உங்க இறந்த காலம் முழுவதையும் திரட்டி உங்களுக்கு தருகிறது. எப்போ உங்க இறந்த காலம் முழுவதையும் உங்களுக்கு தெரியுமோ அப்போது உங்கள் நிகழ்காலம் என்ன என்று உங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்க அது வேலை பார்க்க நிறுவனத்துக்கு பொருந்தும், வாழ்க்கைக்கு பொருந்தும், காதலுக்கு பொருந்தும், திருமணத்துக்கு பொருந்தும், எல்லாத்துக்குமே பொருந்தும். நம்ம மனித வாழ்க்கை எப்படி கடந்து வந்திருக்கு, எப்படி மனிதர்கள் வாழ்ந்தாங்க, என்ன சாப்பிட்டாங்க, எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற இறந்த காலத்தை வாசிக்க 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 நிகழ்காலத்தை பத்தின ஒரு வெளிச்சம் கிடைக்கும். நிகழ்காலத்தை பத்தின வெளிச்சம் கிடைக்க கிடைக்க எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும். அது நாம விரும்புகிற பாதையில் அதை உருவாக்க முடியும். அப்போ மொழி எதுக்கு உதவுதுன்னா வேற எதுக்காக உதவலை. ஃபர்ஸ்ட் டு லேர்ன் தி பாஸ்ட். நாம், நமது தலைமுறை, நமது முன்னோர்கள், நமது சமூகம், இந்த உலகம் கடந்து வந்த பாதையை முதல்ல மொழி கற்றுக் கொடுக்குது. ரெண்டாவது வெக்காபுலரி. அது ரொம்ப குறைச்சு மதிப்பிடவே கூடாது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வாசிக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்க லாங்குவேஜ் லெவல் வந்து கூடிட்டே போகும். லாங்குவேஜ் லெவல் கூடுறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டா, நீங்க நினைக்க விரும்புறத நீங்க நினைக்கிற விதமாவே சொல்றதுக்கு வெக்காபுலரி தான் ஹெல்ப் பண்ணும். ஆமா, ரிச் வெக்காபுலரி வர 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 யாரையும் ஹட் பண்ணாமலேயே, யாரையும் காயப்படுத்தாமலேயே, ஆனா அவங்கள உணர வைக்கக்கூடிய வலிமையை சொற்கள் உங்களுக்கு கொடுத்துரும். ஆமா, யாரையும் புண்படுத்தாமலேயே மனிதர்களை பண்படுத்த முடியும். எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள முடியும். அது குடும்பத்தில் இருக்கலாம், காதலில் இருக்கலாம், நட்புல இருக்கலாம், பிஸ்னஸ்ல இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். ஒரு சேலஞ்ச் வருது, அதுக்கான விடை இருக்கு பார்த்தீங்களா? உரையாடல்ல
நாம என்ன மொழியை கையாளுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, என்ன சொற்களை கையாளுறோங்கிறதான் நீங்க யாருங்கிறதே உங்களை அதுதான் ஐடென்டிஃபை பண்ண போகுது. ஆமா, நீங்க என்ன ஃபீல் கொடுத்தீங்கிறது அது அப்புறம். பீப்புள் வில் நெவர் ரிமெம்பர் த வேர்ட்ஸ் எக்ஸாக்ட்லி. நம்ம என்ன பேசுறோங்கிறத எக்ஸாக்டா யாரும் ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த சொற்களின் வழியாக நீங்கள் உண்டாக்குற ஒரு உணர்வு இருக்குல்ல, அதை யாருமே மறக்க மாட்டாங்க. அப்படி மறக்க முடியாததாக ஒன்றை மாற்றுவதற்கான ஒரே வழி என்னன்னா ரிச் வெக்காபுலரி. இந்த ரிச் வெக்காபுலரி எங்க இருந்து வரும்னா ரீடிங்ல இருந்து மட்டும்தான் வரும், வேற எதுல இருந்து வராது. ஆமா, கற்றது கைமண் அழகுன்னு நம்ம முன்னோர்கள் பாடினதெல்லாம் சாதாரணமான சொற்கள் இல்லை. அது எளிமையா நம்ம சின்ன வயசுலயே படிச்சுட்டோங்கிறதுனால அதனுடைய பரிமாணத்தை நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. நமக்கு ரொம்ப தெரிஞ்சது ரொம்ப குறைவு. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதுங்கிறது நிறைய இருக்கு. நீங்க நிறைய லா கிராஜுவேட்ஸ் இருப்பீங்க. ஆமா, ஒரு ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவில் இல்லை, இந்தியாவிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா சட்டம் ஒண்ணுதான். இந்தியாவுக்கு வெளியே போய் படிச்ச ஸ்டடீஸ், மெடிக்கல் கூட இந்தியாவில் படிச்சாங்க. ஓவர்சீஸ் கடல் கடந்து போய் வேறொரு நாட்டில் படித்த ஒரு படிப்பு இந்தியாவில் இருந்ததுன்னா அது லா தான். காந்தி எங்க படிச்சாரு? பாரிஸ்டர். நேரு எங்க படிச்சாரு? எல்லா பாரிஸ்டரும் சட்டம் எங்க போய் படிச்சாங்க? லண்டன்ல போய் படிச்சாங்க. இந்தியாவில் அது இல்லவே இல்லை. அது பின்னால்தான் இந்தியாவுக்கு வருது. இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு அட்வொகேட் அவர் பிராக்டிஸ் பண்ணோம்னா, ஒரு சிவிலா இருந்தாலும் கிரிமினலா இருந்தாலும் லா மட்டும் படிச்சிருந்தா போதாது. லா மட்டும் படிச்சிருந்தா போதாது. லா மட்டும் படிச்சிருந்தா லாயர் ஆக முடியாது. அதுல இருக்கிற எல்லா டெக்னிக்ஸ், அதுல இருக்கிற எல்லா சேலஞ்சஸ், குறிப்பா ஒரு கிரிமினல் லாயரா, ஒரு கிரிமினல் லாயருக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டத்தை பத்தி தெரியணும். ஆமா, ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாசிக்க தெரியணும். ஒரு ஃபோரன்சிக் ரிப்போர்ட்டை வாசிக்காம ஒரு கிரிமினல் லாயரால ஒரு கிரிமினல் கேஸ் நடத்தவே முடியாது. ஆமா, கொல்லப்பட்டவருக்கு எத்தனை காயங்கள், அந்த காயங்கள் எங்கிருந்து வந்தது, அந்த காயத்தின் ஆழம் எவ்வளவு அப்படிங்கிறத படிப்பதன் வழியாக கூட ஒரு வழக்குல இருந்து ஒரு குற்றவாளியை காப்பாற்றிட முடியும், அல்லது ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கவும் முடியும். அப்போ எல்லா துறையிலுமே அந்த துறைக்கு வெளியேயும் படிக்கிறதுக்கு நிறைய தேவைப்படும். நான் பார்த்த வேலையில எனக்கு சந்தோஷம், நல்ல சம்பளம் கிடைச்சிச்சு. ஒரு ஒரு குறையொன்றும் இல்லை கோவிந்தா தான் பாட்டில் வர்ற மாதிரி தான். ஆனா எது என்ன எக்ஸ்ட்ராவா படிக்க வச்சுச்சு அப்படின்னா, ஐ வாண்டட் டு லேர்ன் மோர் அபவுட் லைஃப். ஐ வாண்டட் டு லேர்ன் மோர் அபவுட் பீப்புள். ஐ வாண்டட் டு லேர்ன் மோர் அபவுட் அதர்ஸ், த வேர்ல்டு. என்னை காட்டிலும் இந்த வாழ்க்கையை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன். என்னை காட்டிலும் துன்பமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களை, அதை அவர்கள் கடந்து வந்ததை படிக்கிற போது எனக்கு ஒரு துன்பம் வந்தா அதை எப்படி எதிர்கொள்ள முடியுங்கிற வலிமையை நான் கற்றுக்கொள்கிறேன். நான் உங்களை எல்லாருக்கும் ஒண்ணுதான் சொல்வேன். ஆமா, ரொம்ப முக்கியமான ஒண்ணு சொல்வேன். லைஃப் இஸ் நாட் ஸ்மூத் அஸ் வி விஷ். நாம் விரும்புவது போலவே வாழ்க்கை ஒருபோதும் விருப்பமான திசையில் விருப்பமான விதத்தில் போகாது. அது ரொம்ப திருப்பங்களை உள்ளடக்கியது. அது எப்போ என்ன நிகழும்னு சொல்ல முடியாது. எப்போது ரொம்ப நெருக்கமானவர்களை நம்மிடமிருந்து பிரித்து கொண்டு போகும்னு சொல்ல முடியாது. எப்போது முற்றிலும் அறியாத புதியவர்களை நம் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும்னு சொல்லவே முடியாது. தீபம் பார்த்தசாரதி ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். உலகத்தில் 7 அதிசயங்களே இல்லை, 2 அதிசயங்கள் தான் எழுதியிருப்பார். என்ன 2 அதிசயம் அப்படின்னா, வாழ்க்கையில் யாரை எப்போது சந்திக்கிறோம் என்பது முதல் அதிசயம், யாரை எப்போது பிரிகிறோம் என்பது 2வது அதிசயம் சொல்லியிருப்பார். யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப உண்மையா இருக்கும். சில பேர் சந்திச்சதுக்கு பிறகு வாழ்க்கை உயர்ந்துடும். சிலருடைய சந்திப்புக்கு பிறகுதான் முடிஞ்சிடும். ஆமா, அது வரைக்கும் இருந்த கௌரவமான மரியாதை எல்லாம் போயிடும். ஆமா, சில பேரை பிரிஞ்சதுக்கு பிறகுதான் உருப்பிடுவோம். நேர்மையா சொன்னா சில பேரை பிரிஞ்சதுக்கு பிறகுதான் உருப்பிடுவோம். ஆனா சில பேரை பிரிஞ்ச துன்பத்தை வாழ்நாளின் இறுதி வரைக்கும் நம்மளால மறக்க முடியாது. இந்த 2 விஷயம் இருக்கு இல்லையா, அது ரசாயனம் மாதிரி வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கும். யார் நம்மளை விட்டு போயிடுவாங்க, யார் நம்ம கூட வருவாங்க நமக்கு தெரியாது.
தெரியாது. யார் வேணா வரலாம் லைஃப்ல, யார் வேணா போயிடலாம். எல்லாரும் போறவங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். எங்க எங்க அம்மாவோட மரணம் வந்து எனக்கு பெரிய அதிர்ச்சி. ஆனா நான் எங்க அம்மாவோட மரணத்தை நான் எப்படி பார்த்தேன்னா, அது எங்க அம்மா இல்ல. எங்க அப்பாவுடைய உத்தரவுகளை எப்போதும் செயல்படுத்திக் கொண்டிருந்த ஒரு எந்திரம் அது. எங்க அம்மா இறந்த அன்னைக்கு நான் பார்த்தபோது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் இந்த புக்கில் எழுதியிருக்கேன் அத. இறந்து கிடந்தது அம்மாவே அல்ல. அச்சு முறிந்து கிடந்த அப்பாவின் அதிகாரம் எழுதினேன். என் வாழ்நாள் முழுவதிலும் அப்பா போட்ட உத்தரவுகளை ஒரு 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 சிறு எதிர்ப்பு கூட இல்லாமல் நிறைவேற்றிக் கொண்டே இருந்த ஒரு எந்திரம் நின்று போயிருந்தது. அவ்வளவுதான் அம்மா. அதுக்கு மேல இல்ல. அதுதான் தாங்க முடியாத பிரிவா இருந்தது. ஒரு மனிதர்களுடைய மரணத்தை காட்டிலும் அவன் அது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தா, அவளுக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை. அவ இன்னொரு மனிதனின் உத்தரவுகளை, ஆசைகளை, விருப்பங்களை, அதிகாரத்தை நிறைவேற்றும் ஒரு எந்திரமாகவே வாழ்ந்தா. நான் வந்துட்டேன், என்ன நீ என்ன படுத்துட்டு இருக்க அப்படின்னு சத்தம் போட்டு அப்பா சொல்லிட்டா, இறந்து கிடந்தவள் கூட எழுந்து விடுவாளோ அப்படின்னு அச்சப்படுகிற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை தான் இங்க பெரும்பான்மையான அம்மாக்களுக்கு வாழ்க்கை விதித்திருக்கு. ஆமா. அவங்க அப்படி வாழ நேருகிற ஒரு தாயோடு எனக்கு என்ன உறவு இருக்கு? எவ்வளவு அன்பினாலும் கருணையினாலும் அவ பெற முடியாத இன்பங்களை நான் அவளுக்கு தருவேன். இந்த கேள்வி இருக்குல்ல. இப்ப நம்ம சக மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றின பிரக்ஞை, சக மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றிய புரிதல் நமக்கு இருந்ததுன்னு சொன்னா, நம்ம வந்து நிச்சயமா எந்திரிக்க முடியாம கஷ்டப்படுற ஒருத்தர் கால் வலியோட இருக்கும்போது கை கொடுக்குறோம்ல, அது அது ஒரு செகண்ட் தான், அது ஒரு நொடி தான் அது. ஆனா அந்த ஒரு நொடி வந்து அந்த மனிதனுக்கு எவ்வளவு ஆறுதல் கொடுக்கும்னு யோசிச்சு பார்த்துட்டு, இந்த ஆறுதல் எல்லாம் எங்க இருந்து படிக்கிறோம்னு கேட்டாக்கா, புஸ்தகங்கள் தான், இலக்கியங்கள் தான். ஆமா. சட்டமா அது ஒரு படிப்பு, தொழிலுக்கான. நான் வந்து ஆங்கில இலக்கியமானவன். நம்ம ஸ்டூடெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். எம்ஏ ஹிஸ்டரி படித்தேன். ஹிஸ்டரியில் ஆசை வந்ததுனால ஹிஸ்டரி படித்தேன். ஆனா வரலாறும் ஆங்கில இலக்கியம் மட்டும் வாழ்க்கை இல்லை. அதை தாண்டி மொழி சார்ந்த பரந்த இலக்கிய வாசிப்பு வந்ததுக்கு பிறகுதான் மனித மனங்களை, மனிதர்களின் அசலான தேவைகளை, அசலான இன்பங்களை, அசலான துன்பங்களை அடையாளம் காண முடியுது. வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பான தருணம் எதுன்னு கேட்டீங்கன்னா, பிற துன்பத்தை உணர்ந்து கொள்றதுதான். அதுக்கு நம்ம துணையா நிற்கிறோம்னு வைங்களேன், அதுக்கான பலனும் பரிசும் வாழ்க்கையில் நிச்சயம் இருக்கும். நிச்சயம் இருக்கும். அப்ப ஆறுதல் சொல்றதுக்கே சொற்கள் தேவைப்படுது. எப்படி ஆறுதல் சொல்றது? எப்படி வந்து துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் படுத்துறதுக்கு எப்படின்னா, நமக்கு சொற்கள் தேவைப்படுது. சண்டை பல குடும்பங்கள்ல ஏன் சண்டை? வீட்டுல எதுக்கு சச்சரவு? எதுக்கு? வாழ்க்கையிலே நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லைன்னு சேர்ந்தவங்க, நீ இருந்தா நான் இல்லைங்கிறாங்க. அப்படியே மாறிடுச்சு. ஆமா, நீ இருந்தா நான் இல்லை, நான் இருந்தா இல்லை. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணணும் அப்படின்னா அந்த சொல்லு, அந்த கடுமையான சொல். ஆனா அந்த கடுமையான சொற்கள் வந்து சாகிற வரைக்கும் வள்ளுவன் சொல்றான், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்ட விடு. புத்தர் ரொம்ப அழகா சொல்றாரு, வாயால் செய்யும் பாவங்கள் 4ன்னு சொல்றாரு. வாயால 4 பாவங்கள் செய்கிறோம் சொல்றாரு. நல்ல வாசிக்கிறவங்க, நல்ல மொழி அறிவிக்கிறவங்க அந்த பாவங்களை செய்வதில்லை. வாயால் செய்யும் 4 பாவங்கள் என்னன்னு புத்தன் வருஷப்படுத்துறான். முதல் பாவம் தெரியுமா சொல்றான்? புறம் பேசுதல்னு சொல்றான். ஸ்பீக் இல் ஆஃப் அதர்ஸ். என்கிட்ட என் வாழ்க்கையில இன்னொருவரை பற்றி ஒரு குறை சொல்லவே முடியாது. அந்த இடத்துல நான் நிப்பாட்டிடுவேன். அந்த செகண்ட் நிப்பாட்டிடுவேன். சாரி, உண்மையிலேயே அவருடைய நன்மைக்காகத்தான் இதை நீங்க பேசுறீங்கன்னா அவரையும் வச்சுட்டு பேசுவோம். அடுத்த நிமிஷம் அவர் காண போயிடுவார். அடுத்த நிமிஷம் அவர் டிசப்பியர் ஆயிடுவார். அவர் டிசப்பியர் ஆகிறது எனக்கு பல நன்மைகள் இருக்கு. ஏன்னா இன்னொருவரை பற்றிய நான் அறிந்திராத, எந்த ஆதாரமும் இல்லாத, எந்த நியாயமும் இல்லாத, அல்லது நியாயம் இருந்தாலும் ஆதாரங்களே இருந்தாலும் கூட இன்னொருவரை பற்றி ஒரு அவதூறான ஒரு செய்தியை நான் வந்து தலையில அவர் ஏத்துறாரு.
இன்னொரு விதத்தில் அவர் என்ன பாய்சன் பண்றார். எனக்கு அது தேவையில்லை. இன்னொரு மனிதனுடைய அந்தரங்கத்தை பத்தி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. யார் யார் கூட பழகுறா, யார் யார் கூட பேசுறா, யார் யாரை லவ் பண்றா, யார் யார் கூட டேட் பண்றா, யார் யார் என்ன பண்றா, யார் எப்படி உடுத்துறா, யார் யாருக்காக இது இது வந்து ஸ்பையிங் ஆன் அதர்ஸ். அதை ஷேர் பண்றது. புத்தன் முதல்ல சொல்றான், வாயால செய்யற முதல் பெரிய பாவம் புறம் பேசுதல். உண்மையிலேயே ஒருத்தருக்கு உங்களுக்கு ஒருத்தர் மேல அக்கறை இருந்ததுன்னா, விருப்பம் இருந்ததுன்னா, அவர் செய்யும் தவறுகளை அவரிடம்தான் சுட்டி காசணுமே தவிர, அவர் இல்லாத இடத்தில், அவர் இல்லாத போது அவரை பற்றி பேசுவது என்பது மனிதன் செய்யும் முதல் கீழ்த்தரமான பாவங்களில் ஒன்று. புறம் பேசுவது. 2வது பாவம் பொய் பேசுவது. புத்தன் சொல்றான், பொய் சொல்றது. நான் உங்களுக்கு இன்னொரு ரகசியமும் சொல்றேன். ஆமா, உண்மை சொல்லாம இருக்கலாம், பொய் சொல்லிடாதீங்க. சின்ன பொய் கூட சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம தீங்கற்ற பொய்கள் இல்லாம வாழ முடியாதுன்னு நம்பிக்கிட்டே இருக்கோம். சின்ன சின்ன குட்டி பொய்கள் இருக்கு இல்லையா? சார் இன்னைக்கு ஒரு அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும், வீட்டில் வர சொன்னாங்க, ஆனா வீட்டில் வர சொல்லியிருக்க மாட்டாங்க. நமக்கு ஏதோ பர்சனலா ஒரு ஒர்க் இருக்கும், சொல்லிட்டு போறதுக்கான ஒரு காரணங்கள்ல ஒரு வருஷம் வீட்டில் வர சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், அது எந்த தீங்கும் இல்லாத ஒரு பொய் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லவே இல்லை. எந்த பொய் தீங்கு மற்றும் ஒரு பொய் உலகத்துல இல்லவே இல்லை. பொய் தீங்கானது, அதுல மாட்டு கருத்தே இல்லை. என்ன சில பேர் போன்ல கூப்பிடுவாங்க, சார் எங்க இருக்கிறீங்க, அவருக்கு நான் சொல்ல விரும்பாம இருப்பேன். பல காரணங்கள் இருக்கும். ஆமா, ஏன்னா அவர் திடீர்னு கிளம்பி வந்துடுவாரு. அவரோட இன்னொரு 4 மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லாம இருக்கும். அல்லது நான் அவர் சந்திக்க விரும்பாம இருப்பேன், எனக்கு வேற வேலைகள் இருக்கும். ஏதோ ஒரு காரணம் நான் அவருக்கு ஷேர் பண்ண விரும்பல. அவர் என்ன கேட்பாரு, அண்ணா எங்க இருக்கீங்க அப்படின்னு. சொல்லுங்க அப்படின்னு. இல்லைண்ணே எங்க இருக்கிறீங்க அப்படின்னு. அட சொல்லப்பா, நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லுப்பா அப்படின்னு. இல்லைண்ணே எங்கன்னு இருக்கிறீங்க, அவன் விட மாட்டான். நான் இப்ப கடைசியா கேட்பேன், எங்க இருக்கிறேன்னு சொன்னாதான் பேசுவியா அப்படின்னு. இல்ல 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 அப்ப சொல்லுப்பா, முடிஞ்சிச்சு. ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாங்கிறதுக்காக நான் இப்போ பேரூர்ல இருக்கேன்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போகும்போது அவன் வாசல்ல நின்னான்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க அது வரைக்கும் எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் யூ ஆர் நியூட். ஓகே, மானம் போச்சு இல்ல. வாசல் இப்படி வெளியே வரும்போது அவன் நின்றுட்டான்னு வச்சுக்கோங்க, நான் மதுரையில இருக்கேன், நான் வெளியில இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவனும் வாசல்ல வந்து நின்று, நீங்களும் 2 பேரும் எதுக்கு நின்று பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வீடுகளை பார்க்குறோம். சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கேன், நீ என்ன தப்பு வேணா பண்ணு, அப்பா பொறுத்துக்கு. இதுவே என்ன லாங்குவேஜ்னு தெரியல எனக்கு. இது எப்படி ஒரு ஃபாதர் பேச முடியும் ஒரு மகன்கிட்ட? நீ என்ன தப்பு வேணா பண்ணுடா, நான் பொறுத்துக்குவேன் அப்பா, பொய் மட்டும் சொல்லாத. அப்ப அவன் பையன் என்ன யோசிச்சு பாருங்க. இப்ப எல்லா கிரைமும் பண்ணலாம் போல இருக்கு, பொய் மட்டும் தான் பண்ணக்கூடாது. ஆமா, ஏன்னா நமக்கு பேச தெரியல. நமக்கு ஏன் பேச தெரியலன்னா நம்மகிட்ட வொக்காபுலரி இல்லை. ஆமா, ஒண்ணும் இல்லை, சட்டில சோறு இருந்தா பரிமாற போறீங்க, அவ்வளவுதானே. மனசுக்குள்ள அறிவுக்குள்ள வாசிச்ச வாசிப்புல போதுமான சொற்கள் இருந்தால் பரிமாற முடியும் தானே, ஈஸியா பரிமாறிடலாம். என்ன எவ்வளவு பெரிய விஷயத்தையும் நாசுக்காக பிறர் காயம்படாமல், அல்லது எப்படி சொன்னா அதை சொல்ல முடியுமோ அதை சொல்லிட முடியுமா? முடியும். நமக்கு தேவைப்படுறது வேர்ட்ஸ். அந்த நம்மகிட்ட வேர்ட்ஸ் இருக்கணும்னா நம்ம ஃபில் பண்ணிக்கணும். உங்களை படிக்க 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 வார்த்தைகள் கிடைக்கும், படிக்க 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 சொற்கள் கிடைக்கும், படிக்க படிக்க சொல்லும் விதமும் திறமும் ஆற்றலும் பெரியும். அதனுடைய விளைவை நீங்க அனுபவிப்பீங்க, நீங்க என்ஜாய் பண்ணலாம் லைஃப்ல. ஆமா, ஒரு ஒரு கல்யாண வீட்டுல ஒரு வயசான ஒருத்தர் வந்தார். ஆமா, அவர் வயசானவர். என் ஃப்ரெண்டு அவர் பார்த்த உடனே கேட்டாரு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. ஏதாவது தப்பு இருக்கு அதுல? உங்க ஏதாவது தோணுதா? அவர் கேட்டார்,
நல்லா இருக்கிறவனை பார்த்து ஏன் அப்படி கேட்கிறேன்? அவர் பெரியவருடைய இமிடியேட் ரியாக்ஷன், நல்லா தானே இருக்கேன், என்னைய பார்த்து ஏன் அப்படி கேட்கிற? நீ எப்படி இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? பாக்குறவனை பூரா எப்படி இருக்குன்னு கேட்கறியே அப்படின்னா, அன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன், இனிமே யாருக்கிட்டையும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க கூடாது. ஆமா, ஒரு லேர்னிங் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிலிம் டைரக்டர், நான் பேர் சொல்ல விரும்பல, அவர் அசிஸ்டன்ட் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டாரு. ஆமா, எங்க ஆபீஸ்ல எல்லாம் டீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அவர் ஏதோ ஒரு வேலையா அங்க ஒரு ஸ்டில்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் அவங்ககிட்ட வந்து எந்த ஒரு அப்படின்னு கேட்டேன். கேட்க மாட்டோமா? தப்பா சொல்லுங்க, இதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. நம்ம எந்த ஊரு அப்படின்னா அப்படின்ட்டு போயிட்டான். எனக்கு ஒன்றும் விளங்கவே இல்லை, யார் அவன் அப்படின்னு திரும்ப எந்திரிச்சு போய், டேய் எந்த ஊர்ரா அப்படின்னு கேட்டேன். அப்படின்ட்டு போயிட்டான். எனக்கு இப்ப தாங்க முடியல. இவன் நம்ம அப்படி என்ன கேட்க கூடாத கேட்டான். ஒரு 10 ரூபா கைமாத்து கேட்டு இருந்து அவன் கோச்சிட்டு போனா கூட பரவாயில்ல. எந்த ஊருன்னு கேட்டா இப்படி ஒருத்தர் முறுக்கிக்கிட்டு போறானே, அவன் வெளியில போயிட்டாங்க. 3வது தடவை நான் கேட்கறதுக்கு அவன் இல்லை. நான் அவனே கேட்கலான்னு நினைக்கிறேன். என்ன கேட்டுட்டேன்னு நீ இப்படி முறுக்கிக்கிற அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டேன். யார் அவன்? உங்களோட வேலைக்கு நீ அவனுக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு கேட்டான். ஏன் என்ன அப்படின்னு கேட்டார். அவர் கேட்டாரு, நீ எந்த ஊருன்னு கேட்டேயா? அந்த பார்வை பார்க்கறான் என்னைய அவன். அவருடைய குனிஞ்சிட்டு சொன்னார், அவன் ஆர்ஃபன், அப்பா இல்ல அம்மா இல்ல, 4 ஹோம்ல வளர்ந்திருக்கான். எந்த ஊருன்னு எப்படி பதில் சொல்லுவான் அப்படின்னு கேட்டார். எனக்கு ஆடி போச்சு. ஓடிட்டேன் நான் வெளியில அவனை தேடி. ஆமா, கிட்ட போனேன். இனிமே எவனாவது உன்னை எந்த ஊருன்னு கேட்டான்னா மதுரைன்னு சொல்லு, அது ஏன் ஊர். ஏன்னா எந்த சொல்லு யாரை காயப்படுத்தும் நமக்கு. நம்ம ஆனா ஒரு உரையாடலை துவக்கிறதுக்கு இதை விட சொற்களும் கிடையாது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நான் கத்துக்கிட்டேன், இனிமே நான் யாரையும் இப்ப கேட்டேன் உங்களை, நீங்க எந்த ஒரு தடுக்கவே முடியல. இப்ப உள்ள ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னால ஏற்கனவே வாழ்க்கையில சரிபடிப்பட்ட. ஆமா, ஆனா என்ன இங்க போய் உங்களை பார்த்த உடனே நீங்க இந்த ஒரு நீங்க இந்த, ஏன்னா நமக்கு ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு புள்ளி தேவைப்படுதுன்னு நினைச்சிட்டு கேட்கிறோம். ஆனா இல்ல, அதை விடவும் சிறப்பான முறையில ஒரு உரையாடலை துவக்க முடியும். துவக்குவதற்கான சொற்கள் நம்ம இன்னும் படிச்சுக்கல, அது இலக்கியம் கொடுக்கும். நான் பார்த்திருக்கேன் பல இடங்கள்ல பேரண்ட்ஸ் அப்பாக்கள் சொல்லுவாங்க, உங்க போயிட்டு சொல்லியிருப்பாங்க, என்ன வேணா பண்ண பொய் மட்டும் சொல்லாது. சொல்லிட்டு போறாரு, போன் வருது, போன்ல யாருன்னு பாரு அப்படின்னு பையனை சொல்றாரு. அவன் போன் எடுத்து பார்த்துட்டு சித்தப்பா கூப்பிடுறாரு, இல்லைன்னு சொல்லு. எல்லாமே முடிஞ்சிடும். சாதாரணமா அதை செஞ்சுட்டு போயிடுவோம். ஆனா அது ஒரு குழந்தையோட மனதுல வந்து அந்த சொற்கள் வந்து வேற ஒரு பிம்பத்தையும் வேற ஒரு சிதைவையும் உண்டாக்கிறோம். காதல் என்ன? சொற்கள் தான். கனிவு என்ன? சொற்கள் தான். அன்பு என்ன? சொற்கள் தான். கருணை என்ன? சொற்கள் தான். பிரியம் என்ன? சொற்கள் தான். கோபம் என்ன? சொற்கள் தான். சுடு சொற்கள் தான். புத்தன் சொல்றான், ஒண்ணு வாயால் புறம் பேசுவது ஒரு பாவம், பொய் பேசுவது இன்னொரு பாவம், 3வது பாவம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா பிறரை புண்படுத்தும் வார்த்தைகளை பேசுவது பாவம் சொல்றான். புண்படுத்தும் வார்த்தைகளை, அது வந்து பிறர் மீது கோபம் கொண்டு நீங்களே சுமக்கும் நெருப்பு துண்டுகள்னு சொல்றான். 3வது பாவம் நம்ம கடுமையான சொற்களா பேசுறது. 4வது பாவம்னு சொல்றான், யூஸ்லெஸ் வேர்ட்ஸை பேசுறதுங்கிறான். ஒன்னுக்கு பிரயோஜனமே இல்லாம சில பேர் பேசிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமா, 1/2 மணி நேரம் பேசுவாங்க, 3/4 மணி நேரம் பேசுவாங்க, ஒண்ணுமே மிஞ்சாது.
வாழ்க்கைக்கும் மிஞ்சாது, அந்த நேரத்துக்கும் மிஞ்சாது. ஒண்ணுமே இருக்காது. சில பொதுக்கூட்டங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்ல விரும்புவது என்ன என்றால், அரசியல் குறிப்பா அரசியல் கூட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, சொல்ல விரும்புவது என்னன்னு சொல்லவே மாட்டாரு. ஆமா. 3/4 மணி நேரம் ஆனாலும் சொல்ல மாட்டாரு. ஆமா, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என் கடமை அப்படின்னு. ஆனா ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. ஆமா. அது பயனற்ற சொற்கள். பயனற்ற சொற்களை பேசுவதும், பிறரை புண்படுத்தும் சொற்களை பேசுவதும், பிறரை பற்றி புறம் பேசுவதும், பொய் பேசுவதும் வாயால் மனிதன் செய்யும் பாவங்கள். மொழியை மனிதன் அப்படி கையாளவே கூடாது. மொழி மனிதனுக்கு மட்டுமே வாய்க்கப்பட்ட ஒரு பெரிய பிளஸ்ஸிங். நீங்க இயற்கையில எல்லா விலங்குகளுக்கும் குரல் இருக்கு, மொழி இல்லை. நமக்கு மட்டும்தான் இருக்கு. மனிதன் இவ்வளவு கெட்டிக்காரனாகவும் இவ்வளவு சொபிஸ்டிகேட்டடாகவும் ஆனது காரணமே லாங்குவேஜ் தான். லாங்குவேஜ்னு ஒண்ணு இல்லைன்னா கான்ஸ்டியூஷன் இருக்குமா? லாங்குவேஜ்னு ஒண்ணு இல்லைன்னா சட்டம்னு ஒண்ணு இருந்திருக்குமா? லாங்குவேஜ்னு ஒண்ணு இல்லைன்னா ஹிஸ்டரின்னு ஒண்ணு இருந்திருக்குமா? லாங்குவேஜ்னு ஒண்ணு இல்லைன்னா எதுவுமே இல்லை. எனி டிபார்ட்மெண்ட், நீங்க எல்லாம் உங்க கண்டுபிடிப்புகள், உங்கள் விஞ்ஞானம், வேதியியல், எல்லாம் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் லைஃப் லாங்குவேஜ் இருக்க போய் தான். அப்ப லாங்குவேஜ் தான் ஒரு நமக்கு இந்த இடத்தை கொடுக்குது. நமக்கு லாங்குவேஜ் இருக்க போய் தான் நம்மளே சொல்லிட்டோம். செடிக்கும் கொடிக்கும் ஓரறிவு, நத்தைக்கும் சங்குக்கும் ஈரறிவு, நண்டுக்கும் வண்டுக்கும் மூன்றறிவு, கரையானுக்கும் எறும்புக்கும் 4 அறிவு, விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் 5 அறிவு, மனிதனுக்கு சொல்லுங்க. என்ன ஆச்சரியமான விஷயம்னா, மனிதனுக்கு 6 அறிவுன்னு மனிதன் மட்டும் தான் சொல்றான். ஆமா, இன்னும் ஒரு நாய் கூட அதை ஒத்துக்கல. நம்மகிட்ட லாங்குவேஜ் இருக்கு, நம்ம சொல்லிக்கிறோம் எங்களுக்கு 6 அறிவு இருக்கு. இப்போ ஒண்ணுமே இல்லை. மேட்டுப்பாளையம் பகுதியில் யானைகள் வருது. அது நூற்றாண்டுகளாக யானைகள் வாழ்ந்த பகுதி. அது அங்க போய் வீடு கட்டினது யாரு? நம்ம. அதை என்கரேஜ் பண்ணது யாரு? நம்ம. உன் இடைக்கே நீ வாக்கிங் போகணும்னு நினைக்கிற மனுஷன், உன் 70 கிலோ இடைக்கே 100 கிலோ இடைக்கே நீ வாக்கிங் போகணும்னு நினைக்கிற. வாக்கிங் போகணும்னு நினைக்கிறது மட்டும் இல்ல, குழந்தைகள் விளையாடுற எல்லா பார்க்கலையும் இவங்க தான் சுத்திட்டு இருக்காங்க. ஒரு பார்க்கலையும் குழந்தைய பார்க்க முடியல. ஆமா, வாக்கிங் போறான், கூட்டமா டாக்டர்ஸ் போறான். உன் வீட்டுக்கு, உன் வாழ்க்கை முறைக்கு உனக்கு வாக்கிங் தேவைப்படுதுன்னா, அது வெயிட்டுக்கு, அது சைஸுக்கு, அது ஒரு நாளைக்கு குறைஞ்சது 16 கிலோமீட்டர் நடந்தா தான் அதுக்கு டயபெட்டிஸ் இல்லாம இருக்கும். அது மட்டும் இல்ல, அதனுடைய மொத்த கிரௌடுக்கு தேவையான ஃபுட்டும் அப்பதான் அதுக்கு கிடைக்கும். அப்ப அது ஒரு வலசை போகுது. அது மட்டும் இல்ல, அது ஞாபகத்துல வச்சுட்டு நூற்றாண்டுகளா போகுது அந்த பாதையில. அந்த பாதையில கடந்து ஒரு 16 கிலோமீட்டர் நடந்து பல 100 மைல்கள் நடந்து போகுது. பிறகு ஒரு யூட்டர்ன் போட்டு திரும்ப வருது. அது என்னன்னா, இது சாப்பிட்ட தாவரங்கள் மீண்டும் வளரும் காலம் வரையிலும் அது வேறொரு ஏரியாவில் இருந்துட்டு திரும்ப வருது. அந்த பீரியட் கொடுக்கறதுக்கு கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணாது. ஆமா ஆமா, மனிதன் மாதிரி பேராசை உள்ள ஒரு விலங்கு உலகத்திலே கிடையாது. இந்த குரங்கிலிருந்து வந்தவன் மனிதன் சொல்லிட்டே இருக்காங்கல்ல, இந்த டார்வின் தியரி, நான் சயின்டிபிக்கா ஒத்துக்கிறேன். ஆனா ஆழமா யோசிச்சு பார்த்தா குரங்கிலிருந்து வந்தவன் மாதிரி தெரியல, விரட்டப்பட்டவன் மாதிரி தெரியல. குரங்குகள்லாம் சேர்ந்து இவனை வச்சுக்க கூடாதுன்னு விரட்டுன கேஸ் மாதிரிதான் இவன் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்து அது அப்படித்தான் இருக்கு. அதை விட மட்டும் ஒரு யானை நடந்து போற பாதை இருக்கு பாருங்க. நான் படிச்சதான் சொல்றேன். எனக்கு இப்போ நான் ஒரு சினிமாக்காரன், நான் ஒரு ரைட்டர், நான் ஒரு ஃபிலிம் மேக்கர், நான் ஒரு ஆரேட்டர். எனக்கு யானைகளை பற்றி கவலைப்படுங்கிற அவசியமே இல்லை. நீ ஏன் யானைகளை பற்றி கவலைப்படவில்லைன்னு யாரும் கேட்க போறதே இல்லை. ஆனால் என்னுடைய வாசிப்பு யானைகளுடைய வாழ்க்கையை படிக்க வைக்குது. அவங்களுக்கு ஒரு பெரிய காடு தேவைப்படுது, அவங்களுக்கு ஒரு பெரிய நடந்து போக வேண்டிய பாதை தேவைப்படுது. அது மட்டும் இல்லை, அது நடந்து போற பாதையில அதனோட உயரத்திற்கு அது முறிச்சு போடுது இல்லையா, தாவரங்களை முறிச்சு போட்டுட்டு
சாப்பிட்டுட்டு அது போனதுக்கு பிறகு அதன் உயரத்திற்கு இல்லாத விலங்குகள் இருக்குல்ல, அதுக்கு உணவு கிடைக்குது. அந்த முறிச்சு போட்டதை பூரா பின்னால பார்த்தா இன்னொரு செட்டு வெஜிடேரியன் இருக்கிற எல்லா விலங்குகளும் வந்து அதை சாப்பிடுது. ஆமா, அது சாப்பிட்டதுல வந்து அது ஒரு செமி டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் இருக்கு, ஃபுல்லா டைஜஸ்ட் ஆகாது. அதனால அது பழம் சாப்பிட்டா, விதைகள் சாப்பிட்டா அது செமி டைஜஸ்ட் ஆகி வெளியே வந்துச்சுன்னா அது சீக்கிரம் திரும்ப பிளான்ட்டாக மாறுது. ஆமா, நீங்க தேன்கிறது என்ன? பூவில் இருக்கிற மதுவும் தேனியோட உமிழ்நீர் தானே, ரெண்டு தானே. பூவில் இருக்கிறது தேன் இல்லை, பூவில் இருக்கிறது நெக்டர், இட்ஸ் நாட் ஹனி. ஃப்ளவர்ல இருக்கிறது வந்து மது, நெக்டர். ஆமா, அது அது வந்து ஹனிபி வந்து எடுக்குதுன்னா அப்ப அதுல அதனுடைய சலைவா மிக்ஸ் ஆகுது. நெக்டரும் ஹனிபியோட சலைவாவும் சேர்ந்ததுதான் ஹனி. ஆமா, இன்னும் சொல்ல போனா அந்த நெக்டர்ல அதனுடைய சலைவா சேர்ந்ததுக்கு பிறகு அது ஹனியா ஆகிறது மட்டும் இல்ல, அது 1000 வருஷத்துக்கு கிடையாது. நம்ம எச்சி பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆமா, அரை நாள் தாங்காது. நல்ல பாம்பு ஒண்ணு விஷமுள்ள பாம்பு ஒரு மனுஷனை கடிச்சா 25 30 நிமிஷம் ஆகும் அவன் சாகிறதுக்கு. ஆனா மனுஷ உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்து பாம்பு உடம்புல செலுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, 3 நிமிஷம் கூட உயிரோட இருக்கு. துடிச்சு செத்து போயிடும்னா மோஸ்ட் பாய்சனஸ் யாருன்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம தான். யானைகளுக்கு ஒரு பெரிய பாதை தேவைப்படுதா? அது சும்மா மட்டும் இல்ல, நீங்க ஆச்சரியமா இருக்கு படிச்சா, அது லத்தி போடுதுல. ஆமா, அதுக்கு பின்னால சின்ன 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 குக்கு மாதிரியான பேர்ட்ஸ் பெருசா டிராவல் பண்ணிக்கிட்டே வருது. அந்த பேர்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த லத்தியில் இருக்கிற செமி டைஜஸ்டட் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை சாப்பிடுது. அதை விட ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இரவுல குளிராகும் போது அது லத்தி பிடிச்சிடும், அந்த வாமா இருக்கும் இல்லையா, அந்த லத்திக்குள்ள போய் அது உட்கார்ந்துக்குது. அந்த சின்ன பறவைகளுக்கு அந்த லத்தியில இருக்கிற வெப்பம் வந்து துணையா இருக்கு. அதாவது யானையின் உடம்பில் இருந்து வெளியேறுகிற கழிவு கூட இன்னொரு உயிருக்கு ஆதரவா இருக்கு. மனிதன், அவனது சொற்கள் ரொம்ப பலதான். நம்முடைய சொற்கள் பிறரை காயப்படுத்துவதாக ஒருபோதும் இல்லை. இன்னொரு விஷயம் இருக்கு, இவ்வளவு நீ பேசுறீல, நீ ரொம்ப கரெக்டா அப்படின்னா இல்ல, எனக்கு தெரியும். நான் இப்ப சொன்னேன்ல, இனிமே யாரை பார்த்தாலும் எந்த ஒரு நான் கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன். நீங்க பார்த்த உடனே கேட்டுட்டேன். இன்னொரு கேட்க மாட்டேன்னு நினைப்பேன், திரும்ப கேட்பேன். ஹியூமன். ஆனா கற்றுக்கொள்வேன். அடுத்த முறை சந்திக்கிற போது இந்த உரையாடலை வேறு விதத்தில் எப்படி சிறப்பாக தொடங்குறது. இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, கடைசியா என்ன புத்தகம் படிச்சீங்கன்னு கேட்கலாம். ஒரு உரையாடலை துவக்கிறதுக்கு சிறந்த முறை என்னன்னா, கடைசியா என்ன புத்தகம் படிச்சீங்கன்னு. ஆனா அடுத்த நம்ம பார்க்கவே மாட்டான். ஏன்னா அந்த ஆள் அடுத்து பார்த்த உடனே என்ன புத்தகம் படிச்சேன்னு கேட்கறான். டேஞ்சரஸான ஆளா இருக்கான். ஆமா, நம்ம ஒண்ணுமே படிக்காம இருக்கிற பழக்கம் இருக்கிறவங்க என்ன புத்தகம் படிச்சேன்னு கேட்கிற ஒருத்தனை வந்து எப்படி விரும்புவாங்க? அப்ப உரையாடலை துவக்கிறதுக்கான சொற்களை தேடிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஒரு குழந்தை தன் தாய்மொழியை பிழையில்லாமல் பேசுவதற்கு 3 வயது ஆகிறது. சயின்ஸ் சொல்லுது. It takes 3 years for a child to speak his own language without any mistakes. பிழையில்லாமல் தன் தாய்மொழியை ஒரு குழந்தை பேசுவதற்கு 3 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் கற்றுக்கொண்ட தாய்மொழியை பிறர் மனம் புண்படாமல், பிறரை காயப்படுத்தாமல் நேரிய முறையில் பேசுவதற்கு வாழ்நாள் முழுவதிலும் போராட வேண்டியிருக்கிறது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் திடீர்னு வீட்டுல ஒரு நாள் உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிடுறோம். அம்மாவை, அப்பாவை, மனைவிய, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்மளை பத்தின எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? நம்ம எவ்வளவு அழுக்கு, நம்ம எவ்வளவு சோம்பேறி, நம்ம எவ்வளவு வந்து யூஸ்லெஸ், எந்த அளவுக்கு நான் எக்ஸிஸ்டன்ட், எந்த அளவுக்கு கோஆபரேட்டிவா இல்லாம இருக்கும், எந்த அளவுக்கு வீட்டுல பொருட்களை எடுத்து வைக்க தவறுறோம். நான் சம்பாதிக்கிறேன், வேலைக்கு போறேன்,
எந்திரிப்பேன், எனக்கு எல்லாம் ரெடியா இருக்கணும். சாப்பிடுவேன், போயிடுவேன். ரெடி இல்லையா? அந்த மொத்த வீடு என்னுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டதா இருக்கணும். காலையில நான் எந்திரிச்சு ஒரு வேலைக்கு போறதுக்கு முன்னால ஒரு 2 பாத்ரூமையாவது கிளீன் பண்றதை பத்தி யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த வீடு மொத்தமா முழுசா ஒருத்தி சுமக்கிறாள்ல, அது அம்மாவோ மனைவியோ, அவளுக்கு துணையா ஒரு 10 நிமிஷம் ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்யலாம்னு யோசிச்சிருக்கோமா? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நான் சம்பாதிக்கிறேன், நான் கொண்டாந்து கொட்டுறேன், அதுலதான் குடும்பமே ஓடுது. நான் இல்லைன்னா இந்த குடும்பம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நல்லா இருப்பாங்க. ஆமா, இதை விட ஹாப்பியா இருப்பாங்க, சொல்ல முடியாது. ஆனா நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம், நான் இல்லைன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆமா, நேற்று இருந்தார் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகம் இருக்கான். நம்ம இல்லைன்னா அந்த இடத்த அதெல்லாம் ஒண்ணும் இட்டு நிரப்ப முடியாத இடம்லாம் ஒண்ணு உலகத்துல இல்லவே இல்லை. ஒருவேளை நாம் இல்லாது போனாலும் நாம் இருந்த நாட்களை இருந்தான் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, அவன் இருந்தான் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, அவன் இருந்தான் மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்வதற்கான சொற்களை, பிறர் பேசுவதற்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டா போதும். பெரிய மாலை சாதனைகள்லாம் தானே வரும். நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்றேன், சாதனைகளை தேடி போகாதீர்கள், வெற்றிகளை தேடி போகாதீர்கள். ஆமா, இயங்கிக் கொண்டே இருங்கள். வேலை பார்த்துட்டே இருங்க, வீட்டுல வேலை பாருங்க, நடந்து போகும்போது நியூஸ் பேப்பர் கீழே கிடந்தா எடுத்து அதுக்கு ஒரு இடம் இருக்கு, அதில் வைங்க. ஆமா, தலைமுடி சுத்திக்கிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ள, பார்த்துருக்கீங்களா? ஆமா, அதை பார்த்துக்கிட்டே போகும். ஆனா அப்புறம் கேட்போம், அதை கிளீன் பண்ணி வச்சுக்க முடியாதா? அதை எடுக்க முடியாதா? ஏன் நீ குனிஞ்சு அதை எடுக்க மாட்டியா? நீ செத்து போயிருவியா? அதை குனிஞ்சு எடுத்தா செத்து போயிருவேன், செத்து தான் போயிறேன், எதுக்கு இருக்கிற? அந்த குளிக்க போகும்போது துண்டு எடுத்துட்டு போறியா? இல்ல, பாத்ரூம்ல போயிட்டு இன்னும் துண்டு வேணும்னு கத்துற ஆள் இருக்கா நம்ம கிட்ட. நான் எல்லா மனைவிகளுக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன், ஒரு தடவையாவது துண்டு கொடுக்காம விடு, என்ன ஆகுறான்னு பாத்துருவோம், அதோட மான மரியாதையில ஒரு முடிவுக்கு வந்துரும்ல. அப்ப பிறர் நம்மை சுமக்க வேண்டும் என்று விரும்புவோம். நம்மால் தான் எல்லாருமே இயங்குறாங்க. சாதாரணமா கேட்டுருவோம், அம்மா +2 படிச்சிருப்பா அல்லது பிஎஸ்சி படிச்சிருப்பா, நம்ம லா படிச்சு ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து வேலைக்கு வந்து நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு வந்த உடனே உனக்கு என்ன தெரியும், ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? உங்க அம்மாவுக்கு எப்படி தெரியும்? கேட்ட கேள்வியே நான்சென்ஸ் ஆன, உலகத்திலேயே ஒரு முட்டாள்தனமான கேள்வி. என் ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? உன் ஆபீஸ் நடக்குது அவங்களுக்கு எப்ப, அவங்க வீட்டுல உன் ஆபீஸ் நடக்குது உனக்கே தெரியலையே, உங்க அம்மாவை கேட்கிறேன், நீ கேட்கிறமா? உனக்கு என்ன தெரியும்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வரேன்னு தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் கொண்டு போய் இறக்கி வைக்கிறது வாழ்க்கை இல்லை. இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வீட்டுக்கு போனா எப்ப வருவாங்கன்னு அவங்க காத்திருக்கணும்ல. ஆமா, எப்ப வருவான்னு காத்திருக்கணும். எப்ப வருவான்னு தெரியலையே, வந்துடும் இப்போ. ஆமா ஆமா, எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. ஆமா, ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே நான் தைரியமா சொல்றேன். ஆமா, எங்க அப்பா வீட்டுக்கு வந்தாருன்னா நாங்க கேட்போம் எங்க அம்மா கிட்ட, எப்ப போவாரு அப்படின்னு நாங்க கேட்டிருக்கோம். எங்க அம்மா சொல்லணும், இப்பதானே வந்திருக்காரு, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போவாரு அப்படின்னு முதல்ல சொல்லும் எங்க அம்மா. அப்புறம் பின்ன எங்க அம்மாவே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு, சின்ன வீடு. ஆமா, அப்ப அப்பா மேல பெரிய இருந்துச்சு, அப்பா எல்லாம் செஞ்சாரு. ஆனா அதை தாண்டி எது எது அப்படி சொல்ல வச்சுச்சு அப்படின்னா, ஏதோ ஒன்று இருக்குல்ல, ஒரு 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 இட்டு நிரப்ப முடியாத ஒரு இடைவெளியை நம்ம உருவாக்கி இருக்கோம்ல, அதை நம்ம செஞ்சிடக்கூடாது, நம்ம லைஃப்ல நம்ம செய்யக்கூடாது. நம்ம இருக்கிற இடம் சந்தோஷமா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். நான் உங்க எல்லாருக்கும் சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம், நெவர் கிவ் அப் யுவர் இன்னர் ஹாப்பினஸ். சந்தோஷமா இருங்க, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கு.
அதை கடந்து போறதுக்கான ஆற்றலை எது கொடுக்கும்? வாசிப்பு கொடுக்கும். The more you read, the more you understand, the more you learn, the more you can face things. நான் என் லைஃப்ல நடந்ததே பல முறை சொன்னேன். இப்ப திரும்ப சொல்றேன். அம்மா இறந்து போயிட்டாங்க. வாடகை வீடு. 5 மணிக்கு மேல வீட்டுல பாடி வச்சுக்க முடியாது. ஆமா, சொந்த வீடா இருந்தா வச்சுக்கலாம், எடுக்கணும், எடுக்க சொல்லிட்டாங்க. நான் சுத்தி பக்கத்துல எல்லாம் வீடுகள் இருக்கு. 5 மணிக்கு மேல வச்சுக்க முடியாது, எடு எடு அப்படின்ட்டாங்க. எடுத்துட்டோம். அக்கா சென்னையில இருந்து வரணும். மயானத்துல அக்கா வர்ற வரைக்கும் வெயிட் பண்றோம். ஏன்னா வீட்டை வச்சிருக்க முடியல. ஆமா, இந்த 10 அடி தூரத்துல அம்மா அப்படியே உடல் இருக்கு. அந்த பக்கம் அப்பா பெரும் துக்கத்துல, மயக்கத்துல, கவலையில உட்கார்ந்துருக்காரு. உறவினர்கள்லாம் இருக்காங்க. அக்கா எப்போ வருவான்னு தெரியாது. மொபைல் இது கிடையாது. கிளம்பிட்டாங்க சென்னையில. இன்னொரு 2 மணி நேரத்துல வரலாம். வந்தா அங்கங்க ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்கு நண்பர்கள் போய் காத்து நிற்கிறாங்க. ஆமா, ஒரு நண்பர் சொன்னான், ஒரு கதை சொல்லு என்கிட்ட. இன்னொருத்தன் சொன்னா, எந்த நேரத்துல சொல்லுவான், சொல்லு. நான் ஒரு கதை சொன்னேன். ஆண்டன் செக்காவ் அப்படிங்கிற உலக புகழ் பெற்ற ஒரு ருசிய எழுத்தாளர் எழுதின 6வது வார்டுன்னு ஒரு சிறுகதை, ஒரு குறுநாவல். ஆமா, உலகம் பூராவிலும் சிறைப்பட்டிருக்கிற மனிதர்களை பற்றி, உலகம் பூராவிலும் சிறைப்பட்டிருக்கிற மருத்துவமனைகளில் சிறைப்பட்டிருக்கிற மனிதர்களை பற்றி, அதுவும் மனநோய் மருத்துவமனைகளில் சிறைப்பட்டிருக்கிற மனிதர்களை பற்றி. ஒரு விதத்தில் அம்மாவும், அது அம்மாவை பற்றிய கதை. நிறைய அம்மாக்களை பற்றிய கதை. நான் 2 மணி நேரம் கதை சொன்னேன். கதை சொல்லி முடிச்சேன். அக்கா வந்தா, எல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல நீ உண்மையிலே கதை சொன்னியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, அந்த இடத்தில் கதை சொல்வதற்கான வலிமையை வாசிப்பு எனக்கு கொடுத்தது. அந்த இடத்துல எப்படி கதை சொன்னேன்னு ஒரு நண்பர் கேட்டார். நான் அவருக்கு பின்னால சொன்னேன், வாழ்நாள் பூராவிலும் கதை சொல்லி வளர்த்த அம்மாவுக்கு சொன்ன கடைசி கதை என்று சொன்னேன். அப்படி சொன்னதன் வழியாக என் வாழ்க்கையில் கடக்க முடியாத அந்த துயரத்தை கடப்பதற்கான வலிமையை இலக்கியம் எனக்கு கொடுத்தது. அது என்னோட இன்னர் ஹாப்பினஸை காப்பாத்துச்சு. நான் துவண்டு போயிடல, நான் உடைஞ்சிடல, நான் நொறுங்கி போயிடல. ஆமா, அடுத்த கணத்துக்கு வாழ்வதற்கும் சிந்திப்பதற்கும் என் துன்பங்களை மறந்து பிறர் மகிழ்ச்சியில் பங்கேற்பதற்கானவனாகவும் நான் தயாரா இருந்தேன். அந்த தயார் நிலை இருக்கு பாருங்க, அது எப்பவுமே இருக்கணும். ஆமா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. மறுக்கும் நடக்கும் வாழ்க்கையில பெரும் இழப்புகள். வாழ்க்கை சாதாரணமானது இல்லை. எப்படி நடக்கும்னு சொல்லவே முடியாது. ஃபியூச்சர் இஸ் அன்ரிட்டன். அது எழுதப்படாதது. அது எப்படி எழுதப்படும் நம்மளால ஊகிக்கவே முடியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி, அது யாரை கொண்டு வந்து சேர்க்கும்னு நமக்கு தெரியாது, யாரை நம்மிடமிருந்து கொண்டு போகும்னு நமக்கு தெரியாது, எப்ப நடக்கும்னு தெரியாது. முழிச்சு பார்த்தா நடந்துடும். அப்போ வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான வலிமையை, ஆற்றலோடு மனிதன் வாழ்ந்தாக வேண்டும். நான் வாழ்வதற்கான எஞ்சிய நாட்களை அர்த்தத்தோட வாழணும். எப்ப பார்த்தாலும் என் துன்பங்களை இறக்கி வைக்கிறதுக்கான ஆட்களை தேடி அலையக்கூடாது. மாறாக அனைவரின் துன்பங்களை மாற்றுகிற ஒரு ஆளாக மாத்திக்கணும். நம்ம வாவா உட்காரு, என்னப்போ பேசலாம், உன் துன்பத்துக்கு நான் தோள் கொடுக்குறேன்னு பார்த்த உடனே சில பேர் இருக்காங்க, எனக்கு தெரியும். ஆமா, அவங்க பார்த்த உடனே அவன் நம்ம ஹாப்பினஸையும் க்ளோஸ் பண்ணிடுவான். ஆமா, ஏறக்குறைய ஒரு முழு ஒரு இளவு விட்டு கூட வச்சிருப்பான். சொல்ல அப்புறம் இருக்கு என்ன, எப்படியா இருக்கு? இருக்கு. ஆமா, இருக்கா? இருக்கு, 2 கிடக்கு வீட்டுல. ஆமா, பிசினஸ். என்ன சாப்பிட்ட? என்னையோ சாப்பிட்டேன் அப்படின்னா
நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது எதுக்கு இது இது ஒரு செட்டு. இன்னொரு செட் இருக்கிறாங்க ரிசர்வ்டு, யாரு கூடயும் பேச மாட்டாங்க. கேட்ட கருமமே கண்ணாயினாராம் அந்த வேலையை தவிர. ரொம்ப நல்லா வர்றது தெரியாது, போறது தெரியாது. ரொம்ப டேஞ்சரஸான. ஆமா, உண்மையிலேயே ஒரு ஹாப்பியா இருக்கணும், அவுட் ஸ்போக்கனா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். செத்த பிறகு பேச போறியா நீ? செத்த பிறகு மற்றவன் தான் பேச போறான். ஆமா, செத்த பிறகு மற்றவன் பூரா என்ன பேசிட்டு போறான் அப்படியே பாருங்க. நமக்கு என்னன்னு தெரிய போகுது. ஆனா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. செத்த பிறகு மற்றவன் என்ன பேசுவான், எத்தனை மணிக்குன்னு கேட்க போறான். அதுதான் யாரா இருந்தாலும் சரிதான், எந்த வயசா இருந்தாலும் சரிதான். செத்துட்டான்னு சொன்னோன்னா ஐயோ அப்படியா, எத்தனை மணிக்கு இதுதான். மத்தியானம் 2 மணி. 2 மணிக்கா? சாப்பாட்டு நேரத்துக்கா? ஒரு 4 மணிக்கு வைக்க கூடாது? இவ்வளவுதான் லைஃப், பார்த்துக்கங்க. ஆமா, அப்போ இந்த இந்த சின்ன ஸ்பேன்ல ஒரு ஹாப்பினஸ். யாரு கூட நான் ரிசர்வ் பண்ணி யாரு கூட பேச மாட்டேன். எதுக்கு உயிரோடு இருக்க நீங்க? என்கிட்ட சில பேர் சொல்றான், அவன் ரொம்ப ரிசர்வ் டைப். ஒன்னும் ரிசர்வ் பண்ணி வச்சான். நீ வேணா எங்க வீட்லயே வந்து கேட்டுப்பார். எங்க வீட்லயே நான் யாரு கூட பேச மாட்டேன். எதுக்கு தான் நீ உசுரோட இருக்க? ரொம்ப நாளைக்கு முன்னால படிச்ச ஒரு கவிதை. ஒரு செத்துட்டான். தெருல இருக்கும் பூரா வந்து ரோஜா பூ வச்சு மாலை வச்சு கும்பிட்டான். அவன் நினைச்சானா யார செத்து பண்ணுவேன். சண்டாளைங்க, 45 வருஷமா இதே ஊர்ல வாழ்ந்தேன், ஒருத்தன் கும்பிடல. ஒரு பொம்பளை ஒரு ரோஜா பூ கொண்டு வந்த ஐ லவ் யூன்னு சொல்லல. செத்துட்டான். இப்ப வரிசையா வந்து பூ வச்சுட்டான், கும்பிடுறான், இவ்வளவு மரியாதை செலுத்துறாங்களே. 45 வருஷம் பணமாவே இருந்திருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா உண்மைதான், அப்படி வாழ்றவங்க இருக்காங்க. ஒரு 19 வயசு பையன் எழுதுனான், யாருன்னு ஞாபகம் இல்லை. என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு கவிதை. ராமசாமி செத்து போனான், அது சரி, எப்போது வாழ்ந்தான்? வாழ்கிறவர்கள் தான் சாக முடியும். அப்ப வாழ்வது என்பது இயைந்திருப்பது, இணைந்திருப்பது, எல்லோரோடும் இருப்பது, பிறர் துன்பங்களில் பங்கேற்பது, பிற துன்பங்களில் இருந்து மீட்பது. அப்படி நடத்தினீங்கன்னா நம்ம துன்பங்களில் இருந்து நம்ம எளிதாக வெளியேறி போயிடலாம். அப்ப பிறரோடு இருப்பதும் இணங்குவதும் இயங்குவதற்குமான பெரிய துடுப்பு எது அப்படின்னு கேட்டாக்கா சொற்கள். ஆமா, இந்த சொற்களை வாசிப்பு தரும், இலக்கியம் தரும். அப்ப அது ஒரு ஒரு போதை. தயவு செஞ்சு நான் எந்த மொழியில வேணா படிங்க, நான் அதுவும் சொல்றேன். எந்த ஏரியா வேணா படிங்க. எனக்கு ரொம்ப கெமிஸ்ட்ரி தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் சப்ஜெக்ட்னா பரவாயில்ல படிங்க, ஆனா படிங்க. ஆமா, இல்லை நான் கொஞ்சம் கிரைம் நாவல் தான் படிப்பேன், பரவாயில்ல படிங்க. எதையாவது படிங்க. நான் படிச்சு முடிச்சுட்டேன், கெட்ட வார்த்தை அது. படிச்சு முடிச்சுட்டேங்கிறது மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை உலகத்திலேயே கிடையாது. பையன் படிச்சுட்டான், முடிச்சுட்டான், லைஃப்ல செட்டில் ஆயிட்டானா முடிஞ்சான், வாழ்க்கையில முன்னேறவே மாட்டான். எந்த கான்ட்ரிபியூஷனுமே லைஃப்ல இல்லாம போயிடும். நீங்க யூ கேன் பிகம் ரைட்டர்ஸ். த மோர் யூ ஸ்டார்ட் ரீடிங், யூ கேன் பிகம் ரைட்டர். ஐ பிகம் ரைட்டர் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ரீடிங். தொடர்ந்த வாசிப்பு என்னை எங்கே கொண்டாந்து நிப்பாட்டுச்சுன்னா, என்ன ஒரு ரைட்டரா கொண்டாந்து நிப்பாட்டிடுச்சு. நிறைய பேரை எழுத்துக்களை படிச்ச போது நாமும் இது போல எழுத வேண்டும்னு ஆசை வந்துச்சு. சிலருடைய எழுத்துக்களை படிச்ச போது நாம் எழுதிவிட முடியும்னு ஆசை, நம்பிக்கை வந்துச்சு. ரெண்டு வரும்ல. சாதாரணமா ஒரு ஜோக் சொல்லுவாங்க, ஒருத்தன் சூசைட் பண்ணிக்க போகும்போது தெருவில் ஒருத்தன் பேசிட்டு இருந்திருக்கான். அவன் கேட்டிருக்கான், மனசு மாறிட்டான். கையிலெல்லாம் கழட்டி போட்டுட்டு போய் அவர்கிட்ட போய் நின்றுருக்கான். அவர் 1 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு கீழே இங்கே வந்த உடனே வணக்கம். 1 மணி நேரத்துக்கு முன்னால கையிலெல்லாம் வாங்கி வச்சுட்டு சாகிறதுன்னு முடிவு ஏறிட்டு பேச்சை கேட்ட பிறகு மனசு மாறிட்டு. சிறப்பு அதான், அதே தான் அது. அவர் ரொம்ப சிறப்புன்னு. அவன் நீயே இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும், நான்லாம் வாழ முடியாது அப்படின்னு சொன்னான்னு ஒரு ரொம்ப சாதாரண மீட்டிங்கில் பட்டிமன்ற ஜோக்கு தான் அது. ஆனால் அது ரொம்ப அர்த்தமுள்ள
ஜோக்கு. ரொம்ப தகுதியற்றவர்களே வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் தான். தகுதியவர்களாகவும் தகுதியவர்களாகவும் தகுதியற்றவர்களாகவும் மற்றவர்கள் பிரச்சனை இல்லை, நீங்க வாழ்ந்துடக்கூடாது. நீங்க வந்து யுவர் பேரண்ட்ஸ் ஹஸ் கிவன் யூ த லாங்குவேஜ். ஒரு படிப்பு, ஒரு வாழ்க்கை, ஒரு கல்வி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இது போதும் அப்படின்னு நிற்கக்கூடாது. மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்க பெரிய வேறுபாடு என்னன்னா, நீங்க ஏற்கனவே இந்த தூரம் ஓடி வந்து ஒரு உயரத்துல நிற்கிறீங்க. இன்னும் ரொம்ப ஹானஸ்டா சொன்னா, யூ ஆர் எ மோஸ்ட் பிளஸ்ட் செக்ஷன். நாளைக்கு காலையில உணவுக்கு உத்தரவாதம் இல்லாத உங்க வயசு ஒத்த கோடிக்கணக்கானவர்களை எனக்கு தெரியும். நாளை காலை உணவுக்கு உத்தரவாதம் இல்லாத, அடுத்து என்ன செய்ய போறோம்னு தெரியாத கோடிக்கணக்கான இளைஞர்களை, உங்க வயது ஒத்தவர்களை சராசரியா பார்த்தா கிராமப்புறங்களில் நான் அன்றாடம் சந்திக்கிறேன். அவங்க கூட ஒப்பிடுற போது, நான் இந்த சென்னையில் 25 வருஷமா வாழ்றேன். உள்ள வரும்போது நானும் வீடியோ பொண்ணு பேசிக்கிட்டோம். இந்த பில்டிங் கூட நாங்கள் இப்போதான் முதல் முறையா வர்றோம். நான் இந்த தெருவை கடந்து போகும்போதெல்லாம் இந்த பில்டிங்கை ஒரு வியப்பா பார்த்துருக்கேன். ஏன்னா அவருடைய கட்டுமானம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகா, ஆர்கிடெக்சர் ரொம்ப அழகா இருக்கும். கட்டிருக்கேன். இதுக்குள்ள ஒரு கூட்டம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, அழகா இருக்குன்னு நினைச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து ஐ எம் பிளஸ்ட் இன் a way because of you. இப்படி ஒரு பில்டிங்குள்ள வந்து இப்படி ஒரு ஃப்ளோர்ல உட்கார்ந்து நம்மிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதுன்னு ஒன்று இருக்குல்ல. தேங்க்ஸ் ஃபார் மீட்டிங் எவ்ரிபடி. யூ ஆர் த மோஸ்ட் பிளஸ்ட் செக்ஷன் in this life when compared to many thousands in this country. இந்த நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கானவர்களை, ஆயிரக்கணக்கில் இல்லை, கோடிக்கணக்கான ஒப்பிடும்போது மிக மிக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை அழகுள்ளதாக, மகிழ்ச்சி உள்ளதாக, உற்சாகமானதாக, கொண்டாட்டமானதாக, சந்தோஷமானதாக மாற்றிக்கொள்ளுங்க. ஆமா, அதாவது எவ்வளவு ஹாப்பியா இருக்க முடியுமோ அவ்வளவு ஹாப்பியா இருங்க. ஆமா, நல்லா சம்பாதிங்க, நல்லா சாப்பிடுங்க. ஒரு ஒரு 15 நாள், 20 நாள், 10 நாள் லீவ் கொடுப்பீங்கல்ல? அவங்க எடுப்பாங்க. ஓ, அப்படி. ஆமா, உலகம் சுத்துங்க. ஆமா, நார்த் இந்தியா போங்க, சவுத் இந்தியா, எங்கெங்க போக முடியுமோ அங்கெல்லாம் போங்க. டிராவல், ஒய்டா. ஊர் சுத்துறது மாதிரி ஒரு கலை உலகத்திலேயே கிடையாது. அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் ஊர் சுத்துறது. ரோம், நல்லா அப்படியே ஒரு பையை போட்டுக்கிட்டு போய். ஆமா, நான் 19 வயசுல காசிக்கு போயிருக்கேன். 19 வயசு எனக்கு. ஆமா, ஐ எம் ஹியர் பிகாஸ் ஐ எம் ரோமிங். எனக்கு இத்தாலியில போய் சாப்பிட்ருக்கேன். நான் ஒரு தடவை சிங்கப்பூர் போனேன். என்னை ஹோஸ்ட் பண்ணவர் கேட்டார், இப்படி இங்கே போனால் சரவண பவன் சார், இப்படி நேர் எதிர்த்தாப்புல வந்து கோமல விலாஸ், இந்த பக்கம் அடையார் ஆனந்த பவன், முருகன் இட்லி கடை, எங்கே போகலான்னு கேட்டார். நான் இந்தியாவுக்கு போகிறேன். அவர் அதிர்ச்சி ஆகிட்டார். என்னன்னா, சிங்கப்பூர் சாப்பாடு வாங்கி குடியா, இங்கே வந்து அடையார் ஆனந்த பவனுக்கு கூட்டிகிட்டு போகிறது கிண்ணியது. சிங்கப்பூர் சாப்பாடுனா சைனீஸ் ஃபுட்டு அப்படின்னா, சிங்கப்பூர்ல எது சாப்பாடு, அதை வாங்கி கொடு, சாப்பிடுவீங்களா? நீ கூட்டிட்டு போ, அப்புறம் பாரு நான் சாப்பிட்றேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னா. இப்போ 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 மிடில் ஈஸ்ட் போனேன். ஆமா, போன உடனே நண்பர்கள்ட்ட தாங்க எனக்கு சல்மான் ஃபிஷ் வேணும்னு கேட்டேன். அவங்க என்னென்ன ஆச்சரியப்பட்டாங்க, இது எப்படி தெரிஞ்சு வச்சிருக்க? திங்கிறதுக்காகவே தான். ஆமா, உலகின் தலை சிறந்த மீன்கள்ல ஒண்ணு சல்மான். தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபிஷ்ஷில் அது ஒண்ணு. நான் படிச்சு வச்சிருக்கேன். அது எங்கே கிடைக்கும்னு பார்த்து வச்சிருக்கேன். அங்க போன உடனே அதான் வேணும்னு கேட்டேன். ஆமா, அவங்க வாங்கி தரதுக்கு சந்தோஷப்பட்டாங்க விடவும், அதை நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. ஒருத்தர் சொன்னாரு, நீ இதுக்குன்னே கிளம்பி வந்தியாயா அப்படின்னாரு. ஆமா, பார்ட் ஆஃப் இட். ஏன்னா உணவு லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு இடம், உடை ஒரு முக்கியமான விஷயம். நம்ம நல்ல ஊர் சுத்துங்க, நிறைய பாருங்க, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க, சாமி கூட போய் சொல்லல, இந்த கட்டிடக்கலையை பாருங்க, அந்த அற்புதத்தை பாருங்க. எதுவும் இல்லை. காலையில 5 மணிக்கு மெரினாக்கு போறதுனால போய் பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? ரொம்ப சிம்பிள். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு திருவிழாவோட போகாதீங்க, ஊரே போகும்ல.
அப்போ கூட்டத்தோட கூட்டமா ஒரு நாள் போகாம ஒரு காலையில 5 மணிக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில அப்படியே வண்டி எடுத்துட்டு போய் 2 வீலர் எடுத்துட்டு போய் ஒரு வாரத்தில் வண்டியை போட்டு உட்காருங்க. நீங்களும் பீச் மட்டும் தான் இருப்பீங்க. அப்படியே உங்களுக்காக அன்னைக்கு சூரியன் மதிப்பான். ஆமா, the day will for you, the day for you, the sun will come for you. நான் எப்பவுமே காலையில தான் பீச்சுக்கு போறேன். ஏன்னா அப்ப நானும் பீச் மட்டும் தான் இருக்கும். நானும் கடலும் இருக்கிற ஒரு இடம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். எல்லாரும் கூட்டமா போய் திருவிழா. எந்த ஃபெஸ்டிவல்லையும் நான் கோயிலுக்கு போக மாட்டேன். ஏன்னா எல்லா ஃபெஸ்டிவலில் போகும் சாமி காலி பண்ணி போயிடுவார். எனக்கு தெரியும். 10 லட்சம் பேர் சாப்பாடு கட்டிட்டு வந்து 10 லட்சம் பேரும் பாத்ரூம் போற ஒரு ஊர்ல எந்த சாமியும் இருக்காது, எஸ்கேப் ஆயிரும். ஆமா, இவங்க இல்லாத அன்னைக்கு தான் சாமி இருப்பாரு. அன்னைக்கு போனா சாமி ஹாப்பியா இருப்பாரு. பர்சனலா பார்த்து, ஹலோ நல்லா இருக்காரு, ஹவ் ஆர் யூ, ஃபைன், நோ டிமாண்ட்ஸ். ஆமா, ஐ வில் நாட் மேக் மை பிரேயர்ஸ் அஸ் பெட்டிஷன்ஸ். ஐ வில் நாட் ஆஸ்க் எனிதிங். எந்த கோயிலும் போய் எந்த சாமி கிட்டையும் நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு பிகம் எ பெக்கர். வெளியில நின்று 2 ரூபா கேட்கறவனுக்கும் உள்ள 200 ரூபா போட்டுட்டு வீடு பிரச்சனை மட்டும் எப்படியாவது முடிச்சு கொடு அப்படின்னு கேட்கறவனுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. இஃப் யூ பிலீவ் இன் காட், your God knows what to be given to you. உனக்கு என்ன தரணும்னு தெரியாத கடவுள் அவரு. ஒரு சின்ன கவிதை இருக்கு. தவம் இருந்தான், கடவுள் வந்தார், என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அது தெரியாத நீர் என்ன கடவுள் தான் முடிஞ்சு போச்சு இல்ல. அவங்க சந்தேகம் வந்துருச்சு, கடவுள் தானே. ஏன்னா என்ன வரம்னு கேட்டாலே அவர் ஒரு இடியாட்டிக் கொஸ்டின் தானே. யாரு கேட்டா என்ன? கோயிலுக்கு போங்க, பீச்சுக்கு போங்க, நல்ல காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு நல்ல புக்கு, கலீல் கிப்ரானுடைய புக்கை வாங்கி வச்சுட்டு, கண்ணதாசனுடைய பாட்டு புத்தகத்தை வாங்கி வச்சுட்டு அப்படி படிங்க. கொஞ்சம் வீட்டில் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அது நடக்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீங்க அவ்வளவுக்கு எவ்வளவு வீடே ஒரு மாதிரி உங்களை பார்க்கும். நட்டு கலண்டுருச்சு, இது அவ்வளவுதான். ஆமா, என்ன அப்படின்வாங்க. எங்க வீட்டு அப்படி இருந்துச்சு துவக்கத்துல. இப்ப அப்படி இல்லை. இப்ப மொத்த வீடுமே நான் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நான் படிக்க உட்கார்ந்தோடனே அவங்க கோஎக்ஸிஸ்ட் ஆகிடுவாங்க, பழகிடுவாங்க. ஆமா, ஏன்னா நம்ம ஒரு நல்ல காரியம் பண்றோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது நம்மளை இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம். இன்னொன்னு, அதுக்கு பிறகு நம்ம கிட்ட ஏற்படுற மாற்றங்கள் இருக்குல்ல, அது அவங்களை வியக்க வைக்கும். ஆமா, நம்ம என்ன உனக்கு என்ன தெரியும், என்ன பண்ணி வச்சிருக்க, இது என்னது, இதெல்லாம் போயிடணும். ஆமா, உப்பே இல்லாத சாப்பாடு சமைச்சு வச்சா கூட சூப்பரா இருக்கு. கண்ணீரை அடக்கிக்கிட்டு அம்மா கண்ணீரை அடக்கிக்கிட்டு எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு என்ன நல்லா இருக்கு, நீ சாப்பிடு. அவங்க சாப்பிட்ட உடனே என்ன முடிவுக்கு வருவாங்க? இவனை விட சிறந்த மனித உலகத்தில் என்கிற முடிவுக்கு வந்துருவாங்க. சாப்பிட முடியாத இந்த உணவை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது அவ்வளவுதான். கல்யாணமான புதுசுல என் ஒய்ஃப் சொன்னா, இன்னைக்கு பிரியாணி செய்யறேன் அப்படின்னா, தைரியமா செய்ய, குடிச்சிருவோம் அப்படின்னு. 2 அடி போயிட்டு திரும்பி வந்து சொன்னான், குடிக்கிறதா அப்படின்னா, நீ என்ன செஞ்சாலும் நான் சாப்பிடுவேன். அவ்வளவுதான். ஃபியூ வேர்ட்ஸ் தான். சொற்களை போல வாழ்க்கையை வெற்றிகரமாக்குறதுக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னைக்கே ஆரம்பிச்சிருங்க வீட்டுல போய். ஆமா, என்ன சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டியா, பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, வீட்டை இன்னைக்கும் இல்லாம இன்னைக்கு மாற்றங்களை உணர்த்துங்க. ஆமா, நாளைக்கு காலையில இன்னைக்கு ரொட்டீனான ஒரு லைஃப்ல பழக்கத்தின் தடத்தில் வாழ்க்கையை அமிழ்த்தாதீர்கள். 80 பேர் சில பேர் சொல்றேன், நான் கரெக்டா 4 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு 5 மணிக்கு திரும்பிடுவேன். அப்புறம் 6:45 மணிக்கு இந்த கிராஸ் பண்ணி போவேன். அப்புறம் 7:45 திரும்பி வருவேன். ஆமா, 9 மணிக்கு ஆபீஸ் போவேன், 5 மணிக்கு திரும்ப வருவேன், 10 மணிக்கு செட் போயிடுவேன், போய் படுத்துருவேன். ஆமா, அப்படியே என்ன செய்ய போற நீ அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறருக்காக நீ வாழவே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு இப்படி ஷெட்யூலே தெரியாது எனக்கு.
உங்களுக்கு ஷெட்யூலே தெரியாது. நான் முதல்ல அதான் சொன்னேன். இவருக்கு நான் இன்னைக்கு என்னையா செய்ய போறீங்க இன்னைக்கு கேட்டேன்னா, என்னை கூட்டிட்டு போய் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு நடுக்கத்தோட தான் அவன் பெரிதினும் பெரிதுகள் அப்படின்னு ஒரு தலைப்பு சார் சொன்னாரு அப்படின்னாரு. பெரிதுதான். கல்வி பெரிது, கல்வியை விட அறிவு பெரிது, அறிவை விட ஞானம் பெரிது, எல்லாவற்றை விடவும் அன்பு பெரியது. ஆமா, அதுக்கு இணையானது ஒன்று இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அப்படிதான் நீ எல்லாம் கடைப்பிடிக்க இல்ல, நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, அது எவ்வளவு முழுமையாக கடைபிடிக்குவதற்கான போராட்டங்களை வாழ்க்கையோடு நடத்தி கொண்டே இருக்கிறேன். கடைப்பிடிக்கவும் செய்கிறேன். நான் தவறு செய்யறேன்னா கட்டாயம் செய்யறேன், கீழே விழுகிறேன், ஆனா எந்திரிச்சிடுறேன். எது தவறுகளுக்காக வருந்துறேன். எனக்கு யாரோடையும் பகை இல்லை. இன்னைக்கு இந்த நிமிஷம் எனக்கு யாரோடையும் பகை இல்லை. சிலரோடு உறவில்லை, அவ்வளவுதான். ஏன்னா வச்சுக்க முடியல. அவங்களும் சங்கடப்பட்டுருவாங்க, நம்மளும் சங்கடப்பட்டுருவோமா. சிலரோடு உறவில்லை, ஆனால் யாரோடும் எனக்கு பகை இல்லை. யாரோடும் பகை இல்லைங்கிற நிலையே வந்து பெரிய மகிழ்ச்சி கொடுக்குது. ஆமா, ஒரு பக்கம் உள்ளுக்குள்ள அப்படியே இன்னொரு ஆளுக்கு எதிரான எனிமிட்டி இருக்கு பாருங்க, அது கரையாம்பூத்து மாதிரி அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆமா, அது வளர வளர அது என்ன செய்யணும்னா நம்மளுடைய எக்ஸ்டர்னல் பியூட்டியையும் கெடுத்துரும், இன்டர்னல் பியூட்டியையும் கெடுத்துரும். நல்லா பார்த்துட்டீங்கன்னா 10 வருஷம் ஒண்ணுமே இல்லை, 10 வாரம் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் ஒரு பேட் எக்ஸ்பெரிமெண்ட் தான். 10 வாரம் யாரையாவது தொடர்ந்து கரைச்சிக்கிட்டே இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டு பாருங்க. 10 வாரம் கழிச்சு முகத்துல என்ன மாற்றம்னு கண்ணாடி சொல்லிடும். உங்க சாம் போயிடும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். கூட இருக்கிறவங்க கேட்பான், என்னமோ மாதிரி இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா நம்ம வேற ஒருத்தரை பத்தியோ, வேற ஒன்றை பத்தியோ, வேற ஏதோ ஒன்றை பத்தியோ சுமந்துக்கிட்டே திரியிறப்பெல்லாம் அந்த கேள்வியை எதிர்கொள்வோம். அதெல்லாம் இல்லாதப்ப போற நம்ம எப்பவும் போல ஹாப்பியா இருப்போம். ஆமா, சந்தோஷமா இருங்க, நிறைய சம்பாதிங்க, நிறைய ஊர் சுத்துங்க, சிறிய உதவிகளை மனிதர்களுக்கு செய்யுங்க. நான் ஒன்றும் கோடிகள் எல்லாம் கொடுக்க சொல்லலை. நான் எந்த ரயில்வே ஸ்டேஷன், சின்ன உதாரணம் சொல்றேன், எந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலும் என் பெட்டியில பூரா சக்கரம் இருக்கு. ஆனா யாராவது ஒரு போர்ட்டரை கூப்பிடுறாங்க, இன்னைக்கும் கூப்பிடுறேன். என் பெட்டி எல்லா சூட்கேஸ்லயுமே வீல் இருக்கு. ஆனாலும் 55 வயசு 60 வயசு ஆகி ஒரு சிவப்பு துண்டை கலையில கட்டிக்கிட்டு ஒரு அரை டோசரோட யாராவது கூப்பிட்டு வேலை கொடுத்து ஒரு 100 ரூபா கொடுக்க மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு, திருடாம பொய் சொல்லாம, யோசிச்சு பாருங்க, திருடாம பொய் சொல்லாம களவு பண்ணாம உங்க சுமைய சுமத்தா ஒரு பணம் கொடுப்பீங்கன்னு காத்திருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு பைசா கொடுக்காம அவ்வளவு பேரும் சக்கரத்தை வச்சுக்கிட்டு ஸ்டைலா உருட்டிக்கிட்டே போனானா, அதையும் மீறி கூட 2 லக்கேஜ் இருந்துச்சுன்னா அவன் 100 ரூபா கொடுங்க, 80 ரூபா யார்கிட்ட, அவங்கிட்ட. பெரிய கடைக்கு போங்க, பேரமே பேச முடியாது. ஒரே விலை கடைன்னா என்ன அர்த்தம்? பிக்சட் பிரைஸ் என்ன அர்த்தம்? மூடிட்டு வாங்கிட்டு போன்னு அர்த்தம். ஆமா, அது நம்ம கௌரவமா படிக்கிறோம், பிக்சட் பிரைஸ் அப்படின்னு. பிக்சட்னா என்ன அர்த்தம்? வாங்கிட்டு போ, நோ பார்கெயின். ஆனா நம்ம என்ன கீரைக்காரிக்கிட்ட, எளிய மனிதர்கள்ட்ட இன்னொன்னு சொல்லித்தரேன், எளிய மனிதர்களிடத்தில் பேரம் பேசாதீர்கள், எளிய மனிதர்களோடு வணிகம் செய்யுங்க. அவங்க வாழ்றதுக்கு என்ன டிமார்ட்ல தான் கீரை வாங்கணுமாயா? உனக்கு வயிற்றால போகாதாயா உனக்கு? ஏன் வீட்டு வாசல வர கிளவிட்டு வாங்கக்கூடாதா? வாங்கலாம்ல. எல்லா சூட்கேஸையும் நீயே சக்கரம் இங்கிட்ட ஒரு வீல் வச்சு ஓட்டிட்டு போயிட்டா அவன் சாப்பாட்டுக்கு என்னையா செய்வான்? அவன் குழந்தைக்கு பிள்ளைக்கு என்ன செய்வான்? ஏன் ஒரு நாள் அவன் என்னை பார்த்தா சில ரயில்வே ஸ்டேஷன்ல ஓடி வந்து அவங்களே பெட்டி எடுத்துக்குவாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ சின்னது இது. இன்னும் கூட எளிமையா சொல்றேன், சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கை காக்காய்க்கு வைக்கிறீங்களா வைங்க, ஒரு தடவை வச்சு பாருங்க, அது சாப்பிட்ற அழகா பாருங்க. எங்க வீட்டு வாசல்ல இப்ப நான் அப்படியே உட்காந்துக்கிறேன், கீழே என் டிரைவரை கூப்பிட்டு கேளுங்க, ஒரு ஸ்ட்ரீட் டாக் வந்து
6 குட்டி போட்டிருக்கு. போரூர்ல இப்ப என் வீட்டு வாசல்ல ஒரு ஸ்ட்ரீட் டாக் 6 குட்டி போட்டிருக்கு. இன்னைக்கு மத்தியானம் அவங்களுக்கு நான் பீப் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா அவள் ஃபீடிங் மதர், அவளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். இன்னைக்கு அவளுக்கு நான் பீஃப் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கேன். அவள் அவுக்குன்னு சாப்பிட்டுட்டு போய் குட்டிகளுக்கு பால் கொடுக்குறா. அவள் சாப்பிட்டு போன பிறகு அந்த மிச்சத்தை சாப்பிட்றதுக்கு 4 காக்கா வருது. என் வீட்டுக்குள்ள ஒரு கொய்யா மரம் இருக்கு. ஐ ஸ்வேர் என் வீட்டுக்குள்ள ஒரு கொய்யா மரம் இருக்கு. நான் அதுல இருந்து ஒரு காயை இது வரைக்கும் பறிச்சு சாப்பிட்டதில்லை. மற்ற வீட்டில் சாப்பிடுவாங்க, மற்றவங்களாம் சாப்பிடுவாங்க. நான் சேலஞ்ச் பண்ண மாட்டேன். அளவா எடுங்க, நான் பறிச்சதில்லை. ஏன்னா இரவுல ஒரு 15-20 வவ்வா வருது அந்த பழங்களை சாப்பிட்றதுக்கு. அணில்கள் வருது. அணில்கள் சாப்பிட்டு போன பழங்களை சாப்பிட்றதுக்கு மைனாக்கள் வருது. அவங்க காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்களா? அவங்க யார் விட்டு வைப்பா? எல்லாத்தையும் நம்மளே எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு யார் மிச்சம் வைப்பா? என் வீட்டுல இப்ப போரூர்ல ஒரு கொய்யா மரம் இருக்கு. அந்த மரத்தின் கனிகளை நான் சாப்பிடுவதில்லை. அவைகளை இரவில் வரும் வௌவால்களுக்காகவும் பகலில் வரும் அணில்களுக்காகவும் மைனாக்களுக்காகவும் விட்டு வைத்திருக்கிறேன். ஆமா, அது ஒரு பெரிய அருட்கொடைலாம் இல்லை, ஒரு சிறிய முயற்சி தான். 10 ரூபாயில 1 ரூபாய இன்னொருத்தர் கொடுக்கிறது, தகுதியானவர்களுக்கு கொடுப்பது, பசித்தவர்களுக்கு கொடுப்பது. அதை செலக்ட் பண்ணணும். சும்மா அப்படி டாஸ்மாக்கு போறவனுக்கு கொடுக்கறது இல்லை. ஆமா, நல்ல கூர்மையா பார்த்து யாருக்கு பசிக்குதோ அவங்களுக்கு கொடுக்கறது. நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லே நம்ம வீட்டுக்கே நண்பர்கள் வந்தாங்கன்னா, உறவினர்கள் வந்தாங்கன்னா நல்ல சாப்பாடு போட்டு அனுப்பணும். நம்ம போன அன்னைக்கு அவன் என்ன செஞ்சான்? டீ தானே கொடுத்தான். டீ மட்டும் போடு, சக்கரை கம்மியா போடு. ஆமா, அதுவும் வேணாம். எதுக்கு இவனுக்கெல்லாம் எதுக்கு செய்யற அப்படின்னு பேசாதீங்க. எவன் செய்யலையோ அவனுக்கு செஞ்சு, எவன் செய்யலையோ அவனுக்கு செய்யுங்க. பிறரிடம் இருந்து சாத்தியமான அளவு நற்பண்புகளை கற்றுக்கொள்ளலாம். எதுக்கு உங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது இருக்குன்னு நம்ம சொல்ற விஷயம் உயர்ந்ததா இருக்கட்டுமே. எதுக்கு தாழ்ந்த விஷயங்களை கத்துக்கணும்? உங்களை ஹானர் பண்ண தெரியாத, உங்களுக்கு டீ கொடுக்க தெரியாது, பார்த்தா கும்பிட சார் கும்பிடவே மாட்டான் சார். அதான் நான் இல்லை, நீங்க தொடர்ந்து கும்பிடுங்க. வணக்கம் 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 சொல்லி பாருங்க. 4 நாள் கழிச்சு அவன் கில்ட்டி ஆயிடுவான், அவன் முந்திடுவான். வணக்கம் சார். இப்ப நீங்க அவனை மாத்திட்டீங்க. அவனை நம்ம மாத்த முடியுமா? ஒரு மலையாள படம் வந்துச்சு, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூரோப்ல நடந்த விஷயமே. வாசலுக்கு செக்யூரிட்டிக்கு வணக்கம் சொல்லிட்டு போற ஒரு ஆபீசரை அந்த ஒரு பெரிய மாட்டு இறைச்சி நிறுவனத்துல உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க ஃப்ரீசர்ல. வீடு தேடுது, ஊரே தேடுது, அவர் எங்க இருக்காருன்னு தெரியவே இல்லை. ஆபீஸே வந்து கொடுத்து தேடி இருக்காங்க. உள்ள இருக்காரு. ஃப்ரீசர்லாம் லாக் பண்ணிடுவாங்க, காலையில் தான் திறப்பாங்க. அந்த செக்யூரிட்டி வந்து கேட்டான், என்ன அப்படின்னு கேட்டான். சார் அந்த மாதிரி காணோம்னா, சார் வெளியே போகலன்ட்டான். எப்படியா தெரியாது சொல்ற? இல்ல 2000 பேர் வேலை செய்யற இந்த நிறுவனத்துல உங்களுக்கு வணக்கம் போட்டுட்டு திரும்ப போகும்போது வணக்கம் போட்டுட்டு போறது அவர் தான். இன்னைக்கு சார் போகல. திறந்த ஃப்ரீசர், எல்லா ஃப்ரீசரும் திறந்தா ஒரு ஃப்ரீசருக்குள்ள அவர் இருந்தார், அவர் காப்பாத்திட்டாங்க. அவரோட கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? நீங்க உள்ள இதான் இருந்தீங்க, வெளியில போகலன்னு இவர் தான் சொன்னாரு அப்படின்னு அவருக்கு இவர் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இவருக்கு அவர் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. 2 பேரும் பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பதான் 2 பேருமே வாட்ஸ் யுவர் நேம் பேர்ல தெரியாது. அவர் ஹியூமன் பீயிங். அவன் ஒரு கிளாஸ் 4 இல்ல, அவங்க செக்யூரிட்டி இல்ல, ஒண்ணு இல்ல, ஒரு ஸ்மைல் தான். ஆமா, மனிதர் வளர்ப்பார். இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எதுக்கு என்ன கொண்டு போக போறோம்? ஒண்ணு வரும்யா, ஒண்ணு வரும் போகும்னா இல்ல, சார் வருவாரு. இருக்கீங்களா? தீபாவளி முடிஞ்சதா? சாப்பிட்டாச்சா? புது சட்டையா? ஓ நல்லா இருக்கே. முடிஞ்சிச்சு. ஒரு வார்த்தை தான், காசு இல்லை, பணமே கிடையாது. ஆமா,
ஹோட்டலில் வேலை செய்கிற பையனோட பேசி பாருங்க. புது சட்டையா? சந்தோஷம் சார். நீ சாப்பிட்டியான்னு ஹோட்டலில் வேலை செய்கிற பையங்களை எப்பாவது கேட்டிருக்கீங்களா? நான் கேட்பேன், நீங்க எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? 4 மணிக்கு சார் அப்படின்னா. 4 மணிக்குன்னு சொல்றதுல ஒரு துயரம் இருக்கிறத விடவும், நீங்க எப்ப சாப்பிடுவீங்கன்னு நம்ம கேட்கிற கேள்வி இருக்கு பாருங்க, அது அவனுக்கு தர்ற கம்ஃபர்ட் இருக்கு பாருங்க. என்ன பணம், என்ன புகழ், என்ன பரிசு, என்ன விருது, எல்லாத்தோடும் உயர்ந்தது அந்த ஒரு சின்ன தொடுதல். ஆமா, ஒரு சின்ன சொல், ஒரு சின்ன கண்ணசைவு. அதுக்கு இணையானது ஏதாவது இருக்கா? இருக்கா சொல்லுங்க. தேங்க்ஸ்.